இன்றைய விழா நாயகரை ஏற்புரை வழங்க வருமாறு உங்கள் சார்பில், இந்த அமைப்பாளர்கள் சார்பில் அன்புடன் அழைக்கின்றேன். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காமல் என்னை இயக்கும் பகவான் சத்ய சாய்பாபாவின் பாதங்களுக்கு என்னை அர்ப்பணித்துக் கொள்கிறேன். சாய்ராம். விழா தலைமையேற்றிருக்கிற ஜஸ்டிஸ் வெங்கட்ராமன் அவர்களே, ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களே, ஜஸ்டிஸ் அக்பர் அலி அவர்களே, ஜின்னா அவர்களே, அமல்ராஜ் அவர்களே, ஜெயராமன் அவர்களே, வரவேற்பு பற்றிய மணிவண்ணன் அவர்களே, அழகான அறிமுக உரையை தந்த ஆதிலட்சுமி அவர்களே, எனக்கு அவர்கள் லட்சுமியாக தெரியவில்லை, பார்வதியாக, சரஸ்வதியாக, லட்சுமியாக தெரிந்தார்கள். அழகான குரல், அற்புதமான என்னுடைய நிகழ்ச்சிகளுக்கு பூரா அவங்க தான் கொடுத்துருக்குறாங்க. பல நிகழ்ச்சிகளில் அவை நிரம்பி இருக்கிறது. எனக்கு 2 விஷயங்களில் மகிழ்ச்சி. ஒன்று, தமிழ்த்தாய் பாடுகிற போது அனைவரும் எழுந்து நின்றீர்கள், எனக்கு மகிழ்ச்சி. 2வது மகிழ்ச்சி, அமல்ராஜ் சொன்ன விஷயம். நான் ஆனந்த் வெங்கடேஷ் பேசுகிறேன், வழக்கறிஞர்களுக்கு என்ன செய்தீர்கள் என்ற மனித நேயத்தோடு கேட்டாரே, அந்த விஷயத்தை அவர் சொல்லலை, அமல்ராஜ் சொன்னார். இந்த 2 விஷயம், இந்த மனித நேயம், ஒரு ஐ ப்ரே காட் டு பிளஸ் ஹிம் ஃபுல்லி ஃபார் ஃபேமிலி, ஃபார் த ஃபியூச்சர் அண்ட் ஆல். நான் டெல்லியில் இருக்கிற போது நிறைய விஷயங்கள் இவரை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு மணிவண்ணன் நிறைய சொல்லியிருக்கார். அவர் சூப்பர் ஸ்டார் மாதிரி, அவர் ஃபேன் அதிகமாக இருக்கிறது ஆனந்த் வெங்கடேஷ் அப்படின்னு என்று சொன்னார். ரஜினியோட கம்பேர் பண்ணுறேன்னு நினைக்கக்கூடாது. நான் சூப்பர் ஸ்டார் மற்றவங்க சொல்லி வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கா? சொர்க்கத்தையும் நரகத்தையும் கம்பேர் பண்ணார். சொர்க்கமும் வேண்டாம், நரகமும் வேண்டாம், இதே சொர்க்கம். அது ஒரு டிஃபரன்ஸ் இருக்குது. அதாவது சொர்க்கம்னா என்ன? அமெரிக்கன் சேலரி, பிரிட்டிஷ் ஹவுஸ், சைனீஸ் ஃபுட், இந்தியன் ஒய்ஃப். இதுதான் சொர்க்கம். நரகம்னா என்ன? அமெரிக்கன் ஒய்ஃப், பிரிட்டிஷ் ஃபுட், சைனீஸ் ஹவுஸ், இந்தியன் சேலரி. பட் எல்லாத்தையும் சொர்க்கம்னு நினைத்துக் கொள்கிற பக்குவம் இருக்க, அது சாதாரணமாக வராது. அது ஞானம் இருந்தால்தான் வரும். நாலெட்ஜுங்கிறது ஒன்று, இன்டெலிஜென்ஸுங்கிறது ஒன்று, விஸ்டம்ங்கிறது ஒன்று. நாலெட்ஜ் மே பி எ ரூட், பட் விஸ்டம் இஸ் அ ஃப்ரூட். அந்த ஃப்ரூட்டை போய் ஜேர்னி பண்ணணும். யூ மஸ்ட் ட்ரை தட். You must always try. Always be cheerful, always be careful, always be creative, always be constructive, always be calm, always be courteous, always be compassionate, always be courageous, always be charitable, always be clean, always be clear, avoid bad company. இது பாபா சொன்ன ஏபிசிக்கினுடைய எக்ஸ்பான்ஷன். எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. இது 7வது வால்யூம். 7க்கு ஒரு பெருமை உண்டு. 7 கடல்கள், 7 மலைகள், 7 சப்தபதிகள், 7 ரிஷிகள். 7க்கு ஒரு பெரிய உண்டு. 7ன்னா மகாத்மா காந்தி சொன்ன பாபங்களும் 7 தான். ஆரோக்கியத்திற்கு வழியும் 7 தான். மகாத்மா காந்தி சொன்னது 7 பாபங்கள். உழைப்பில்லாமல் வருகிற பணம், உழைப்பில்லாமல் வருகிற பணம், மனச்சாட்சியின்றி அனுபவிக்கும் மகிழ்ச்சி, மனச்சாட்சியின்றி அனுபவிக்கும் மகிழ்ச்சி. 3வது ஒழுக்கமில்லாது அமைந்து விடுகிற அறிவுத்திறன்.
ஃபஸ்ட்டு உழைப்பில்லாமல் வருகிற பணம், ரெண்டாவது மனச்சாட்சியின்றி அனுபவிக்கும் மகிழ்ச்சி, மூன்றாவது அந்த ஒழுக்கமின்றி அமைந்துவிடும் அறிவுத்திறன், நாலாவது நேர்மையில்லாத வியாபாரம், ஐந்தாவது மனிதாபிமானம் இல்லாத விஞ்ஞானம், ஆறாவது கொள்கை இல்லாத அரசியல், ஏழாவது தொண்டு மனப்பைனா இல்லாத பக்தி. அந்த சர்வீஸ் மென்டாலிட்டி இல்லாத பக்தி சால் சின் என்று சொல்வார். எது வாழ்க்கையில் ஆரோக்கியம்? 7 வழிகள். ஒன்று, எப்போதும் சுறுசுறுப்பு, எப்போதும் மகிழ்ச்சி, எப்போதும் திருப்தி, எப்போதும் புன்னகை, எப்போதும் உற்சாகம், எப்போதும் உழைப்பு, எப்போதும் பணிவு. These 7 steps are to lead to success. இந்த 7க்கு அவ்வளவு பெருமை உண்டு. அதை விட ஒன்றை சொல்ல வேண்டும். என்னுடைய வாழ்க்கையினுடைய உயர்வுக்கு, இந்த அளவுக்கு உயர்வுக்கு என்ன காரணம்? யார் காரணம்? 4 பேர், 4 நலன்கள். ஒன்று, என்னுடைய அன்பு, உழைப்பு, உண்மை, சுயக்கட்டுப்பாடு உள்ள தனி மனித ஒழுக்கம். இந்த 4 தான் என்னை விழுதத்துக்கு இது பண்ணுது. இந்த உயரத்திற்கு காரணமானவர்கள் 4 பேர். ஒன்று, என்னுடைய மனைவி பத்மினி. இரண்டாவது, என்னை நாடகத்துறையில் அறிமுகப்படுத்திய எஸ்வி சகசரநாமம் என்ற வெரி கிரேட் மேன். மூன்றாவது, எம்ஜிஆர். நாலாவது, சத்யசாய் பாபா. நான் விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கு பிறந்தவன். அதனால்தான் என்னை கற்பக விநாயகர் என்று அழைத்தார்கள். நான் தேவகோட்டையில் பிறந்தவன், பக்கத்தில் பிள்ளையார்பட்டி. ஐ வாஸ் நேம்டு அஸ் ஆஃப்டர் விநாயகர், கற்பக விநாயகர். பட் அந்த காலத்தில் நான் கடவுள் நம்பிக்கை இல்லாதவன். அது ஒரு ஃபேஷன். கருப்பு சட்டை போடுறது ஃபேஷன். இப்போ சபரிமலைக்கு கருப்பு சட்டை போடுறாங்கல்ல, அது ஒரு ஃபேஷனாக போச்சு. பட் அது உள்ளத்தால் இருக்கணும். உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த உள்ளம் இருக்கணும். அதுதான் பக்தியினுடைய அடையாளம். எவ்வளவு நீங்கள் டிவோட்டி அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. லைஃப் வித்தவுட் இன்டெகிரிட்டி, நோ யூஸ். இன்டெகிரிட்டி வித்தவுட் இண்டஸ்ட்ரி, நோ யூஸ். Industry without aim, no use. Aim without effort, no use. Effort without pursuit, no use. Pursuit without perseverance, no use. Perseverance with purity, no use. Purity without commitment, no use. Commitment without devotion, no use. Devotion without dedication, no use. Dedication without discrimination, no use. Discrimination without discipline, no use. இந்த அடிப்படை ஒழுக்கம்தான் என்னுடைய முன்னேற்றத்துக்கு காரணம். வாழ்க்கையில் என்னுடைய பள்ளியில் படித்த ஒரு மாணவன், அவன் நல்லா பாடுவான், படிப்பு சரியாக வராது. அவன் பள்ளி இறுதி தேர்வில் தோல்வியடைந்தான். அவங்க ஃபேமிலியில் எல்லாரும் நல்லா படித்தவங்க, அவன் தோல்வியடைகிறான். ஸோ ஹீ வாண்டட் டு கமிட் சூசைட். He wanted to commit suicide on Monday. He took a decision on a Friday. அவன் அந்த 2 நாளில் எல்லா வேலையும் முடிச்சுக்கிட்டு he wanted to go to library. He asked the librarian to give a good novel. ஒரு நாவலை கொடுத்தாங்க. நாவலை படித்தான். 2வதையும் படித்தான். படிச்சுட்டு he decided on Monday not to commit suicide but to come up in the life. படித்தான். அந்த படித்த புத்தகத்தின் பேர் சத்திய சோதனை. மகாத்மா காந்தியினுடைய சுயசரிதையுடைய சத்திய சோதனை. படித்தான். அந்த எஸ்எஸ்எல்சி மறுபடியும் எழுதுனா, பாஸ் பண்ணான். பிஏல செகண்ட் கிளாஸ் வாங்கினான். பிஎல்லையும் செகண்ட் கிளாஸ் வாங்கினான். அதுக்கு பிறகு அவன் அட்வொகேட் ஆனான்.
கவர்மெண்ட் அட்வொகேட் ஆனா, ஜட்ஜ் ஆனா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆனா, டெல்லியில் சேர்பர்சன் அப்பலேட் ட்ரிபியூனல் ஆனா, அதுக்கு பிறகு ஆண்டவனுடைய அருளால் இன்றைக்கு நம்ம ஜிஆர்டி கிராண்ட் டோட்டலில் அத்தனை நண்பர்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பை இறைவன் அளிச்சு. எல்லா புகழும் இறைவனுக்குங்கிறது தான் என்னுடைய கான்செப்ட். அவர் சொல்கிறார், இவர் ஜின்னா சொன்னார், எல்லாம் உனக்கே உனக்கே, என்னுடையதும் என்னுடையதல்ல, உன்னுடையதும் உன்னுடையதல்ல, எல்லாம் இறைவனுடையது அப்படிங்கிற எண்ணம் இருந்தானா யூ வில் பி ஹாப்பி. உங்கள் முகத்தில் மறைச்சிக்க என்ன காரணமா? சிரித்த முகம் ஒரு சிறந்த சிபாரிசு கடிதம், நல்ல மனம் ஒரு நாணயமான காசோலை. வீழ்வது கேவலம் அல்ல, விழுந்தே கிடப்பதுதான் கேவலம். விழாமலே வாழ்ந்தான் என்பது பெரிதல்ல, விழுந்த போதெல்லாம் எழுந்தான் என்பதுதான் பெரிது. ஒரு நிகழ்ச்சியை சொல்லியாக வேண்டும். நல்ல ஜட்ஜானோம், வெற்றி அடைஞ்சோம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. தோல்வியை பொறுத்துக்கிட்டோம் பார்த்தீங்களா, அதுதான் கிரேட்னஸ். தாங்கிக்கிட்டோம். இன்ஃபேக்ட் நான் சீஃப் ஜஸ்டிஸாக இருக்கிற போது என்னை வந்து ஜஸ்டிஸ் பாலகிருஷ்ணன் சீஃப் ஜஸ்டிஸ் கூப்பிட்றார். சார், ஐ எம் கோயிங் டு டிசைட் டு டேக் யூ டு சுப்ரீம் கோர்ட், பி கேர்ஃபுல், எந்த நேரம் மொட்டைக்கடதாசி வரும் அப்படின்னாரு. தென் என் சீஃப் ஜஸ்டிஸ் சொல்கிறாருனா ரைட்டு அப்படின்ட்டு நான் ஐ ஜஸ்ட் டிட் மை routine work and all as a Chief Justice of Jharkhand. Then subsequently I got a news and all, somebody else had been elevated from Tamil Nadu. I was not elevated. எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது, வெளியே காட்டிக்கல. ஏன்னா நடிச்சே பழக்கப்பட்டவன் நான், வெளியே காட்டிக்கல. பட் எனக்கு வந்து எங்கேருந்து ஃபோன் வருதுன்னா, ஜஸ்டிஸ் கேடி தாமஸ் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. என் பேரில் ரொம்ப அன்புள்ளவர், அவருடைய ஜட்மெண்ட்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் ஃபோன் பண்ணி, மிஸ்டர் கற்பகநாயகம், ஐ வாஸ் ஆல்சோ டோல்டு பை பாலகிருஷ்ணன் தட் ஐ வில் பிகம் அ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு. பண்ணலை, விட்டுருங்க, எல்லாம் காட்ஸ் கிரேஸ், பட் டோன்ட் ரியாக்ட், எந்த காரணத்துக்கு ரியாக்ட் பண்ணாதீங்க அப்படின்னாரு. அதெல்லாம் வந்து எனக்கு பெரியாச்சு. தென் ஆஃப்டர் 2006 சீஃப் ஜஸ்டிஸ் ஆனால் 2008 அங்கே ஐ வென்ட் டு டெல்லி ஃபார் ப்ராக்டிஸிங். ஒருத்தர் கேட்டார், என்ன சார் நீங்கள் அங்கே உட்காந்துருக்க வேண்டிய நிற்கிறீங்களே சார்? சார், ஐம் ஏபிள் டு ஸ்டாண்ட் சார் அப்படின்னு. அது மாதிரி வி ஹவ் டு அக்செப்ட் எனி திங். எக்ஸ்பெக்டேஷன் இஸ் மதர் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன், பட் அக்செப்டன்ஸ் இஸ் மதர் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அக்செப்ட் எனி திங். கர்மண்யேவாதிகாரஸ்தே மா ஃபலேஷு கதாச்சன. யூ டூ யுவர் டியூட்டி, யூ டூ யுவர் சாய்ஸ், இஸ் எ சாய்ஸ், டூ இட் வித் அ ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். பட் வாட் எவர் த ரிசல்ட்ஸ் அண்ட் ஆல் அக்செப்ட்ஸ். உங்களுக்கு வெற்றியை அக்செப்ட் பண்ணுறது இல்லை, வெற்றி வந்து உங்களுக்கு வந்து ஒரு பலத்தை கொடுக்கும், ஆனால் தோல்வி வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். வெற்றி என்பது பெற்றுக்கொள்வது, தோல்வி என்பது கற்றுக்கொள்வது. வாழ்க்கையில் விழாமலே வாழ்ந்தான் என்பது பெருமை இல்லை, விழுந்த போதெல்லாம் எழுந்தான் என்பது பெருமை. என்னுடைய வயசை யாராவது கேட்டாங்கன்னா சொல்கிறதே இல்லை, ஏன்னா அக்பர் அலிக்கு ரொம்ப மோசமாக இருக்கும். நான் டை அடிச்சுக்கல, இஸ் இன்ஃபர்மேஷன் டு அக்பர். எப்போதுமே மகிழ்ச்சியாக இருங்கள், எப்போதுமே புன்னகையோடு இருங்கள். உங்களுடைய பலவீனத்தை வெளியே காட்டிக்கொள்ளாதீர்கள், உங்களுடைய பலவீனத்தை வெளிக்காட்டு. வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு முன்னேற்றத்துக்கு காரணம் வந்து ஃபர்ஸ்ட் திங் யுவர் ஒய்ஃப். ஒய்ஃபினுடைய எக்ஸ்பேன்ஷன் தெரியுமா? WIFE, ஒண்டர்ஃபுல் இன்சுலேஷன் ஃபார் எவர், தட்ஸ் கால்டு ஒய்ஃப். சில பேர் ஒர் இஸ் இன்வைட்டட் ஃபார் எவருமாங்க. ஆல்வேஸ் ஸ்மைல், ஸ்மைல். பல் இருந்தாலும் சரி, பற்கள் இல்லாவிட்டாலும் சரி, பொக்கவாய் அழகாக ரொம்ப அழகாக இருக்கும். ஸ்மைல் பண்ணுங்கள், எப்பவுமே ஸ்மைல் பண்ணுற கான்ஷியஸோடு இருங்க. எல்லோரும் உங்கள்கிட்ட வந்து பேசுகிறதுக்கு ஆசைப்படுவாங்க. இப்போ நான் வந்து இப்போ மணிவண்ணன் சொல்கிற மாதிரி சுப்ரீம் கோர்ட் வராண்டாவில் பண்ணுறேன்னா எல்லாருமே என்னை பார்த்து சிரிப்பாங்க, என்னை பார்த்து புன்னகை விடுவாங்க. பிகாஸ் சம்திங், ஐ வாஸ் சீஃப் ஜஸ்டிஸ், ஐ வாஸ் சேர்பர்சன் அப்பலேட் ட்ரிபியூனல் ஈக்குவலன்ட் டு சுப்ரீம் கோர்ட். அதுக்காக இல்லை, என்னோடய இயல்புகள் அவங்களுக்கு தெரியுது. நம்மளோட சீஃப் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் கேஸ் வேல்யூ, இம்பார்ட்டன்ட் திங் ஃபேஸ் வேல்யூ. அப்போ தான் அங்கே நிற்க முடியும். நீங்கள் நல்ல கேஸுன்னு நினைப்போம், அது ஃபெயில் ஆகும். நல்ல கேஸ் இல்லைன்னு நினைப்போம், அது வந்து அளவாகும். அதை நீங்கள் அளவாகிறதையும் ஏற்றுக்கணும்,
டிஸ்மிஸ் ஆகிறதையும் ஏற்றுக்கணும். கர்மணி ஏவாதிகாரத்தை மாஃபலேஷு கதாச்சனை. அது தெரிஞ்சால் தான் சுப்ரீம் கோர்ட்டில் சரியாக ப்ராக்டிஸ் பண்ண முடியும். நீங்கள் சுப்ரீம் கோர்ட் நீங்கள் வென் யூ ஆர் அ சிப்பாய், பிகம் அ குட் சிப்பாய். வென் யூ பிகம் கமாண்டர், யூ பிகம் அ பெஸ்ட் கமாண்டர். வாழ்க்கையில் சொல்லுவாங்க, அதாவது யூ பிகம் ஹிந்து, பிகம் எ பெட்டர் ஹிந்து. யூ பிகம் முஸ்லீம், பிகம் எ பெட்டர் முஸ்லீம். பிகம் கிறிஸ்டியன், பெட்டர் கிறிஸ்டியன். நீங்கள் ஹிந்துவுக்கும் முஸ்லீமுக்கும் ஒரு பெரிய ஒற்றுமை உண்டு. ஜின்னாவுக்கு தெரியுமோ தெரியாதோ, ஹிந்துக்கள் நமசிவாயான்னு சொல்கிறாங்க, முஸ்லீம்களும் நமசிவாயான்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு தெரியுமா இல்லையா? நீங்கள் உங்களுக்குள்ளேயே நமசிவாயா சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. நம்பிக்கை, லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லா, நம்பிக்கை. அடுத்தது மண்டியிடுதல், மண்டியிடுதல். ஒரு சிந்தி நம்பலான். வாரி கொடுத்தல், ஜகாத். யாத்திரை, ஹஜ் யாத்திரை, அதுதான் நமசிவாயா. ஐ டோன்ட் நோ வெதர் ஜின்னா நோஸ் இட் ஆர் நாட். அக்பர் அலி ஆல். எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு ஜஸ்ட் மனசேக்கம், வச்சசேக்கம், கர்மணி ஏகம், மகாத்மனம்ங்கிறாங்களே, அடுத்தவனை நீங்கள் மதிச்சா தான் மகாத்மனம். அடுத்த மதத்துக்காரங்களை மதிங்க. உங்களுடைய மதம் ரைட், அது பிடிக்குது. உங்களுடைய மனைவியை போற்றுங்க, அடுத்த மனைவியை குறை சொல்லாதீங்க. அவங்களுக்கு அவங்க அம்மா அப்பா பெருசு. எங்கள் அப்பா படத்தை நான் பூஜையில் மாட்டி வச்சுருக்கேன். எங்கள் அப்பா மற்றவனுக்கு அது தெரியாது. யூ நோ ஹிஸ் ஃபாதர் இஸ் அ எம்பாடிமெண்ட் ஆஃப் சாக்ரிஃபைஸ். என்னுடைய ஃபாதர் எம்பாடிமெண்ட் ஆஃப் சாக்ரிஃபைஸ். ஹி வாஸ் அ டாக்குமெண்ட் ரைட்டர். எங்களை பூரா அட்வொகேட்ஸ் ஆக்கணும் அப்படின்னார். அப்பா நான் பிஏ முடித்த உடனே என்னை மெட்ராஸுக்கு அனுப்பணும் அப்படின்னு அப்பா சொன்னாங்க. எனக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை என்னென்ன, என்னுடைய பிரதர் நல்ல லாயர், இங்கே வந்திருக்காரு, நல்ல லாயர், நல்ல கிராஸ் தான் வேணும். எந்த சாட்சியும் கிராஸ் பண்ணி அவருங்களை கம்ப்ளீட்டாக டு டிஸ்கிரெடிட் டெஸ்டிமனிங்கிறது பண்ணுவார். அவரெல்லாம் பண்ணும்போது நம்ம எப்படி அட்வொகேட் ஆக முடியும் அப்படின்னா, அப்புறம் கம்பல் பண்ணி சென்னைக்கு அனுப்பிச்சாங்க. எனக்கு சென்னை போனது காரணமே சினிமாவில் ஆக்ட் பண்ணணும். சினிமாவில் ஆக்ட் பண்ணுறதுக்காக நான் போகிறேன். கெல்லிஸ் ஹாஸ்டலில் தங்குறேன். 101 நம்பர், நல்ல நம்பர், சிங்கிள் ரூம். அப்போது ஒருத்தர் ஸ்டண்ட் மாஸ்டர் அஞ்சப்பான்னு வர்றாரு. அவர் நாடகம் போடுறார், சதிசக்திங்கிற நாடகம். அதில் நான் ஹீரோவை ஆக்ட் பண்ணணுன்னாரு. அப்போ ஹீரோ மாதிரி இருப்பேன், நிறைய முடி. அப்போ சொன்னார், சார் நீங்கள் ஹீரோவை ஆக்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு சிலம்பம், கத்தி சண்டை எல்லாம் சொல்லிக் கொடுக்கப்படும், ஆனால் டிக்கெட்டை விற்று கொடுக்கணும். அவங்க லா காலேஜ் இந்த ஸ்டூடெண்ட்டை கண்டுபிடிக்க காரணமே டிக்கெட்டு விற்று கொடுப்பாங்க. நான் டிக்கெட் நிறைய விற்று கொடுத்தேன். நிறைய பேர் ஆக்ட் நல்லா ஆக்ட் பண்ணால் அது பெரிய வசனம், நல்ல வசனங்கள் பாடினேன். எனக்கு அப்படின்னா சினிமா தான் நமக்கு, வேறு இல்லை. நம்ம அந்த அட்வொகேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, குவாலிஃபிகேஷன் இல்லைங்கிறது எனக்கு ஒரு எண்ணம். அப்புறம் பண்ணேன். அதில் எனக்கு ரொம்ப பழக்கம் எனக்கு. அப்புறம் அவர் என்னை கூப்பிட்டு போகிறாரு, பல இடங்களுக்கு கூப்பிட்டு போகிறாரு. முதல்ல தேங்காய் சீனிவாசன் ட்ராமாவில் ஆக்ட் பண்ணேன். தேங்காய் சீனிவாசன் ட்ராமாவில் ஆக்ட் பண்ணுற போது என்னென்னா, அவங்க அங்கே எல்லாருமே குடிப்பாங்க. இவர் இன்னாருன்னு இல்லை, சகதர்ம ஜனநாயகம். அங்கே அவர் தேங்காய் சீனிவாசன் மேடையில் வரும்போதே குடிச்சு தான் வருவார். ஒரே ஸ்மெல்லு. அப்புறம் சொன்னார் ஒரு ஆக்டரு, சார் உங்களுக்கு இது லாயக்கு இல்லை, நான் சேவா ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு. சேவா ஸ்டேஜுக்கு எஸ்வி சாஸ்திரநாமட்ட என்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதிலிருந்து அந்த நாடகங்கள் பூரா நான் தான் ஹீரோ. நவாப் நாற்காலியில் நான் தான் ஹீரோ. பாஞ்சாலி சமயத்தில் நான் பாரதியை ஆக்ட் பண்ணியிருக்கேன். மற்ற எல்லா நாடகங்கள்லையும் அவருடைய எஸ்விஎஸ் மகன் போகிறார், குமார். எஸ்விஎஸ் மகன் குமார், அவர் தான் எஸ்விஎஸ்னுடைய, அவர் பெரிய மனுஷன். எஸ்விஎஸ்ங்கிறது பெரிய மனுஷன். அவருடைய மகனும் வந்திருக்காரு, அவருடைய பேரனும் வந்திருக்காரு. எங்கள் பேரன், அவர் பேர் ஆனந்த்னு பேர், அவர் ஆடிட்டர். அவங்க குடும்பம் நல்லா இருக்குது. எஸ்விஎஸ் எப்படின்னா, நான் எம்ஜிஆர்கிட்ட பழகிற போது சொல்லியிருக்கேன், எஸ்விஎஸ் நல்ல நாடக சபா நடத்துகிறாரு, எல்லாருக்கும் சாப்பாடு போடுவார், எல்லோருக்கும் கல்யாணம் பண்ணிப்பாருன்னு. அப்புறம் சொன்னேன், இந்த மாதிரி பெரிய ஒரு ஹால் பூரா பெரிய லைப்ரரி. He wants every actor should read the books. அந்த நல்ல எண்ணம். நான் அதை எம்ஜிஆர்கிட்ட சொன்னேன். இல்லை மிஸ்டர் கற்பகநாயகம், மனோகர் தான் பெரிய ஆள் அப்படின்னாரு. நான் எனக்கு கிடையாது. நீங்கள் மனோகர் ஆக்ட் பண்ணுவார்,
நடத்துவார், பணத்தை கொடுப்பாரு, ரைட்டு. ஆனால் இவர் குடும்பத்தையே பார்த்துக்குவார். அத்தனை குடும்பத்தையும் எஸ் வி சஹஸ்ரநாமம் பார்த்துக்குவார். அந்த குடும்பத்தினுடைய சந்த மாதிரி இருந்தார் எஸ் வி சஹஸ்ரநாமம். அவருடைய குடும்பம் இன்றைக்கி நல்லா இருக்குது. அவங்க டாக்டர் எல்லாம் இருக்காங்க, பேரன் நல்லா இருக்காங்க. இந்த ஆனந்த் துரைன்னு ஒருத்தர் இருக்கார். துரை எடுத்துருங்க, அவர் பெரிய ஒரு நடிகர், நல்ல நடிகர். எல்லாரோட ரஜினிகாந்த் கூட ஆக்ட் பண்ணியிருக்காரு, எல்லாரோட ஆக்ட் பண்ணியிருக்காரு. புத்தகம் எழுதியிருக்காரு, அருமையான புத்தகம். 73 பேருடைய அசோசியேஷன் எழுதியிருக்காரு. எஸ்யூஎஸை பற்றி எழுதியிருக்காரு, எல்லாரை பற்றியும் எழுதியிருக்காரு, எம்ஜிஆரை பற்றி எழுதியிருக்காரு, சிவாஜி, என்ன எல்லாரோடையும் அவர் ஆக்ட் பண்ணுவார். அவர் குட்டையாக இருக்காதுன்னு நினைக்கிறீங்க, வயசு அதிகமாகிடுச்சு, அது கொஞ்சம் தலை மை போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். நல்ல மனிதர், நல்ல அவர் எஸ்யூஎஸ்னுடைய உண்மையான சீடர். அவர் உண்மையான சீடர், நல்ல மனிதர். அவருக்கு பெரிய ஒரு எதிர்காலம் இருக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் ஆண்டவன்ட்ட. நான் எதுக்காக சொல்கிறேன், இவங்களெல்லாம் என்னால் மறக்க முடியாது. எவ்வளோ தூரத்துக்கு போனாலும் கூட, டெல்லிக்கு போனால் கூட, டெல்லிக்கு ராஜாவாக இருந்தாலும் பள்ளிக்கு பிள்ளை தானே அப்படின்ட்டு எனக்கு அவருடைய. அதே அடுத்தது எம்ஜிஆர் வந்து நான் மறக்க முடியாத பெரிய மனிதர். சாதாரணம் இல்லை, நல்லவனுக்கு ரொம்ப நல்லவர் அவர், கெட்டவனுக்கு ரொம்ப கெட்டவர். அவர் தெரியும் யாரை சுண்டுனா என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஒன்றும் தோக்கடிப்பார், தோக்கடிக்க முடியலன்னா அவரை அரசை வித்வான் ஆக்கிடுவார். கண்ணதாசனை தோக்கடிக்க முயற்சி பண்ணார், முடியல. சீஃப் மினிஸ்டர் ஆனவுடனே கண்ணதாசனுக்கு அரசாங்க வித்வான்னு போட்டார், ஒரு கேபினெட் மினிஸ்டருடைய ரேங்க். அதே மாதிரி பானுமதிக்கும் அந்த அம்மாவுக்கு இயலிசையான வளர்த்து கொடுத்தாங்க. அதே மாதிரி தன்னை எதிர்க்கிறவங்களை அழிக்கணும், இல்லாட்டி அவங்களை நம்மளோட சேர்த்துக்கணும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய விஷயம். எப்படி எம்ஜிஆருடைய பழக்கம்னா, அந்த கவர்மெண்ட்டு அவர் விளக்குனாங்க எம்ஜிஆரை. விளக்குனோடனே எனக்கு ரொம்ப பிடிச்சது சிவாஜி கணேசன் தான். ஆக்டிங், நான் சிவாஜி மாதிரி ஆக்ட் பண்ணுவேன். நான் பல நாடகங்களில் அவர் தான் எனக்கு ஒரு ரோல் மாடல். எனக்கு பிடிக்காது. ஆனால் தேங்காய் சீனிவாசனில் ஒரு பிரச்சார நாடகம், டிஎம்கே பிரச்சார நாடகம், அதில் நான் தேங்காய் சீனிவாசனில் அந்த ஹீரோவை ஆக்ட் பண்ணுறது. நான் எம்ஜிஆர் ஆக்ட் பண்ணேன், தேங்காய் சீனிவாசன் காமராஜர் ஆக்ட் பண்ணார். நான் எம்ஜிஆரை ஆக்ட் பண்ணதுனாலேயே அவங்க வீட்டிலேருந்து தொப்பி வருது, அவருடைய ஷர்ட் வருது, அவருடைய வேட்டி வருது. வர்ற மேடையில் பயங்கர கைதட்டல், பயங்கர கிளாப்ஸ். தேங்காய் சீனிவாசன் கூட அவ்வளோ இல்லை, அவர் நல்லா போட்டு வர்றாரு, நான் போடாமல் வர்றேன், ட்ரெஸ் மட்டும் போட்டுக்கிட்டு வர்றேன். பயங்கர, அதாவது பிரச்சாரம் நடந்தா 10லேருந்து 12 வரைக்கும் ஒன்று, 12லேருந்து 2 மணி வரைக்கும் ஒன்று, நைட்டு பயங்கர. அதுலேருந்து எம்ஜிஆர் மேலே எனக்கு ஆசை. அப்போ நாங்கள் அவரை விளக்குனோடனே நாங்கள் ஒரு 5 அட்வொகேட்ஸ் நான் தான் கூப்பிட்டு போகிறேன் அவர்கிட்ட. எம்ஜிஆரை பார்த்தோன்னே நாங்கள் ட்ரெஸ்ஸோடு போகிறோம், இந்த அட்வொகேட் ட்ரெஸ்ஸோடு போகிறோம். அவருக்கு ஆச்சரியம். அவர் இப்போது எல்லா வச்சுக்கும் விளக்குனால பல இடங்களுக்கு மீட்டிங் போகிறாரு. மீட்டிங் புறப்படுற போது எங்களை பார்த்தோன்னே மாடியில் கூப்பிட்டு போகிறாரு, என்னை கையை பிடிச்சிக்கிட்டு மேலே கிடுகிடுன்னு கூட்டி போகிறாரு. எனக்கு ஆச்சரியம். நம்ம இப்போ என்ன சொன்ன மாதிரி ரஜினிகாந்தை பார்த்துருக்கோம், பார்க்கணும்னா கீழே எம்ஜிஆர் கையை கூப்பிட்டு போகிறாரு, மாடிக்கு போகிறாரு. இது நாங்கள் உங்களுக்காக, நீங்கள் விளக்குனதுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம், உங்களுக்கு ஜாயின் பண்ணுறோம், ரொம்ப மகிழ்ச்சின்னு விளக்குனதுக்குள்ள காரணங்களை அவர் சொல்கிறாரு. நான் என்ன கேட்டேன், எதிர்த்தேன், அதுக்காக வழி வாங்கிட்டார் கலைஞர். அப்போ நான் சொன்னோம், நாங்கள் 5 பேர் வந்திருக்கிறோம், நாங்கள் 5 பேர் அண்ணா சிலைக்கு முன்னாடி உண்ணாவிரதம் இருக்க போகிறோம். ஏன்னா அப்போ அட்வொகேட்ஸ், ஏன்னா உங்களை விளக்குனது தப்பு அப்படின்ட்டு. அப்படி பண்ணாதீங்க, பாருங்கள் எவ்வளோ பெரிய மனுஷன் பாருங்கள். என்ன விளக்குனதை சப்ஜெக்டை கொண்டாடுறீங்க. யூ ஜாயின் த ஏடிஎம்கே பார்ட்டி, ரைட், பட் you have asked, you required the central government to constitute an inquiry commission to go into the allegations against Karunanidhi அப்படின்னாரு. அப்புறம் அதே மாதிரி நாங்கள் போய் அண்ணா சிலைக்கு முன்னாடி உண்ணாவிரதம் இருந்தோம். we were arrested. எவ்வளோ பெரிய வாய்ப்பு. பல பேரை நான் ஜெயிலுக்கு போக அனுப்பிச்ச பின்னாடி அந்த காலம் எனக்கு வரப்போதும் தெரியாது. பட் என்ன அரெஸ்ட் பண்ணாங்க. All the 5 persons arrested and produced before the deputy commissioner. அப்போலாம் அந்த டிமாண்டிங் மேஜிஸ்ட்ரேட்டு டெப்டி கமிஷனர் அவங்க எல்லாம் போட்டாங்க. என்ன செக்ஷன் போட்டாங்க, எம்ஜிஆர் செக்ஷன் போட்டாங்க எஃப்ஐஆரில். எம்ஜிஆர் செக்ஷனுங்கிறது ஐபிஎஸ்லேயே இல்லை. தென் வி வென்ட் டு ஜெயில். அங்கே 10 நாள் இருந்தோம். எனக்கு என்ன பிரியம்னா, அந்த ஜெயிலில் 5 மணிக்கு ஒரு சுண்டல் கொடுப்பாங்க, அது மாதிரி நான் சாப்பிட்டதே இல்லை. அதே மாதிரி நான் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டியாக இருக்கும்போது ஜெயிலுக்கு நான் அட்ரஸ் பண்ண போனேன். அப்போ நான் கேட்டேன், அந்த சுண்டல் கொடுங்க. அந்த சுண்டல் சாப்பிட்டேன்னா அந்த அந்த இதில்
எல்லாரையும் உட்கார வச்சு என்னை பேச சொல்கிறாங்க. நான் லீகல் சர்வீஸ் ஜட்ஜு. எனக்கு கிடைச்ச வரவேற்பு பண்ணுறாங்க. அப்போ எம்ஜிஆர், நான் ஜெயிலில் இருக்கும்போது எம்ஜிஆரே வந்தார். வந்து கண்ணால் கண்ணீர் விட்டார். கிளிசரின் இல்லை, ரியல் கிளியர். நீங்களாம் அட்வொகேட்ஸு, நான் என்ன பண்ணேன், எனக்காக நீங்கள் பண்ணீங்களே, நான் உங்களுக்காக உங்களை மறக்க மாட்டேன், வாழ்க்கையில் மறக்க மாட்டேன்னு எங்களை வந்து ட்ரிப்ளிகேன் போலீஸ் ஸ்டேஷனில் ரிலீஸ் பண்ணுறாங்க. பைல் வாங்கி 10 days we were taken to the from jail to சென்ட்ரல் ஜெயிலிருந்து ட்ரிப்ளிகேன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அங்கேருந்து ரிலீஸ் பண்ணுறாங்க கையெழுத்து போட்டு. அப்போ எம்ஜிஆர் வந்துட்டார். எம்ஜிஆர், கே கிருஷ்ணசாமி, முனுவாதி இவங்களாம் வந்துட்டாங்க. வந்து ரொம்ப மகிழ்ச்சியோட என் காலில் விழுந்து கும்பிடாத குறை தான். அப்போ நான் சொல்கிறேன், புரட்சி தலைவர் வாழ்கன்னு சொல்கிறேன். என்னை கட்டி பிடிச்சிக்கிட்டாரு. நான் 2-3 நாள் ஆச்சு குளிச்சு, ஒரே பேட் ஸ்மெல். அதை அப்படியே போட்டு கன்னத்தில் முத்தம் கொடுத்தாரு. எனக்கு மட்டும்தான், அதெல்லாம் மறக்க முடியாது. தென் he was very close to me. எப்படின்னா, ஒருத்தர் அறிமுகப்படுத்துகிறார் என்ன, இவர் அண்ணாவை போல அறிவுள்ளவர், அண்ணாவை போல அடக்கம் உள்ளவர்னு எனக்கு இல்லாத குவாலிட்டிஸ்லாம் சொல்கிறாரு. அவரோட இம்ப்ரெஷன் அப்படி. நீங்கள் தப்பான, அதாவது மார்க் வாங்காதவனை கூட நீங்கள் நல்ல மார்க் வாங்குறவன் நல்ல பையன் அப்படின்னா மார்க் வாங்க ஆரம்பிப்பான். அது மாதிரி டெவலப்பு. ஐ அட்ரஸ் த மீட்டிங்ஸ், லாட் ஆஃப் மீட்டிங்ஸ் ஐ அட்ரஸ். அந்த நிறைய படித்து நிறைய மீட்டிங்லாம் ஐ ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஸ்பீக்கர்ஸ் ஆஃப் ஏடிஎம்கே. அதுக்கு பிறகு எம்எல்ஏக்கு வந்தது. நான் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன், திருவாடான சீட் எனக்கு வேணும் எம்எல்ஏன்ட்டு. நான் போய் உட்காந்தேன், என்னை எல்லோரும் வரவேற்றாங்க. எம்ஜிஆர் நான் எம்எல்ஏ கேட்டது பிடிக்கல அவருக்கு. நான் அவர் மனசில் ஏதோ இருக்குது. என்ன ஜாதின்னு கேட்டாங்க, ஜாதி பேரை கேட்டாங்க. ஜாதியில் பேர் கேட்டு நான் ஜாதி சொன்னேன். சொல்லிவிட்டு ஓரளவுக்கு ஓட்டர்ஸ் இருக்காங்க, பட் எம்ஜிஆர் இஸ் இம்பார்ட்டன்ட் அவ்வளோ அப்படின்னு. எம்ஜிஆர் எந்திரிச்சு பாத்ரூம் போகிற மாதிரி போயிட்டார். வந்தார். அப்போயே எனக்கு தெரியும் எனக்கு சீட் கிடைக்காதுன்ட்டு. தென் சீட்டு கிடைக்கல. ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. எல்லோரும் உசி போட்டாங்க, சார் நீங்கள் தான் சார் லா மினிஸ்டர். யார் என்ன? இத்தனைக்கும் அவர் தேவகோட்டைக்கு வரும்போது எங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்டவர் எம்ஜிஆர். என் மேலே ரொம்ப அன்புள்ளதுனால தான் என்னை அரசியல் விடலை அவர். எனக்கு வேண்டியது அரசியல் கூட வேண்டாம், எனக்கு சினிமா ஹீரோ, அட்லீஸ்ட் வில்லன், அட்லீஸ்ட் காமெடி ஆக்டர் அசோகன் மாதிரி அப்படின்னு நினச்சேன். அப்புறம் சொன்னேன், இந்த மாதிரி நான் சேவா ஸ்டேஜில் ஆக்ட் பண்ணியிருக்கேன், எஸ்வி சஹஸ்ரமுடைய பாரதியாராக ஆக்ட் பண்ணியிருக்கேன் நான். அப்புறம் ஒன்று, மிஸ்டர் கற்பகம், எனக்கு கற்பகம் தான் கூப்பிடுவார். நான் உங்களுக்கு வேறு வச்சுருக்கேன், இப்போ கேட்காதீங்க, சினிமா வேண்டாம் பார்த்துக்கலாம், ஆனால் நல்ல ரோல் இருந்தால் என்கிட்ட சொல்லுங்கள், யாராவது கொடுங்க. அதே மாதிரி நல்ல ரோலுக்காக ஏவிஎம் காண்டாக்ட் பண்ணாங்க. அதை போய் எம்ஜிஆர்ட்ட சொன்னேன், இது வில்லன் ரோல் வேண்டான்ட்டார். அவரும் எம்எல்ஏ கொடுக்கல, அடுத்த சினிமா சான்ஸும் கொடுக்கல. அவர் நினச்சிருந்தா கொடுத்துருக்க முடியும், என்னை எம்எல்ஏ ஆக்கி ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருக்கலாம், என்னை சினிமாவில் பண்ணி ஒரு மாதிரியாக ஆக்கியிருக்கலாம். திரைப்பட உலகங்கிறது நம்ம சுத்தமாக இருந்தோம்னா அது அது சரியாக, அந்த துறை நமக்கு ஒத்து வராது. அது நமக்கு ஒத்து வராதுங்கிறது எனக்கு எப்படி தெரியல, அவருக்கு தெரியுது. அப்புறம் எனக்கு அவர் கவர்மெண்ட் ஆனார், சீஃப் மினிஸ்டர் ஆனார். எனக்கு எஸ்டி சோமசுந்தரம் சொல்கிறாரு, உங்களுக்கு ராஜ்யசபா எம்பி உண்டு, உங்களை கூப்பிட போகிறாரு எம்ஜிஆர். ஆச்சரியப்பட்டேன். எனக்கு ஒரு மனசில் டெல்லியில் போய் ராஜ்யசபாவில் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கற்பனை. தென் ஐ ஜஸ்ட் அவர் கூப்பிட்டார், உடனே செக்ரட்டரிக்கு கூப்பிட்டார். செக்ரட்டரி சீஃப் மினிஸ்டர் இது இருக்கார், நான் இங்கே உட்காந்துருக்கேன், பக்கத்தில் உட்காந்துருக்கேன். அப்போ கூப்பிட்றாரு எல்லாரையும், சீஃப் செக்ரட்டரிலாம் பேசி முடிச்சு கூப்பிட்றாரு. நான் போனேன். கற்பகம், எனக்கு கற்பகம் தான் கூப்பிடு. கற்பகம், பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆகிருக்கு இதில் ஹைகோர்ட்டில், அது ராஜமாணிக்கம்னு உத்தரவு போட்டிருக்கேன். அவருக்கு அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ் வேணும், உங்களை ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் அட்வொகேட்டாக ஆக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னாரு. நான் அப்படி செல்ல மாதிரி நின்னேன். ஏன்னா ஏற்கனவே நமக்கு சொன்னது ராஜ்யசபா. இவர் ஸ்டேட்டில் போய் நான் பேசக்கூடியவன், நான் மேடைகளில் பேசக்கூடியவன், ராஜ்யசபாவில் பேசினா பாலிட்டிக்ஸில் பெருசாக வரலாம் அப்படின்ட்டு இந்த உசிப்பி விடுறது தானே. ஆனால் எனக்கு எது கரெக்டுன்னு அவருக்கு தான் தெரியும். பெரிய எம்ஜிஆருடைய குவாலிட்டி சாதாரண இல்லை சார், மிகச்சிறந்த பக்திமான் சார் எம்ஜிஆர்.
மிகச்சிறந்த பக்திமான். இந்த இனியன் சம்பத்துக்கெல்லாம் தெரியும், இந்த பார்ட்டியை ஒன்று சேர்த்து வச்சவர். அந்த நான் அவரோட நெருங்கி பழகியிருக்கேன். நெருங்கி பழகுதனுடைய விளைவு என்னென்னா, இவரை அரசியலுக்கு விடக்கூடாது, இவரை சினிமாவில் விடக்கூடாது அப்படின்னு கவர்மெண்ட் அட்வொகேட்னார். இப்போ நின்னோடனே சரி யோசிச்சுட்டு வாங்க, யோசிங்க, ஐ வில் கிவ் எ டைம், அட்ஜர்ன்மெண்ட் மாதிரி, பாஸ் ஓவர் மாதிரி. பரிதாபத்தில் ஆர்டர் கிடைக்காது, அட்லீஸ்ட் வித்ட்ரா பண்ணுறதுக்காக வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படின்ட்டு இருப்பார். தென் நைட்டு ஐ காட் அ கால் ஃப்ரம் சிஎம். இப்போ மகாலிங்கன்னு ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. என் பக்கத்தில் மெடிக்கல் ஸ்டோர் நம்பர் கொடுத்துருந்தேன், எனக்கு கொடுத்துருக்காரு மகாலிங்கம். ஆனால் சிஎம் பேசுகிறாங்க. சிஎம்னா யார் அப்படின்னு அப்போ சிஎம் எனக்கு அந்த அப்ரிவியேஷன் கரெக்டாக தெரியாது. ஐயா தலைவர் பேசுகிறாங்க. அண்ணா வணக்கம், கற்பகம், நாளைக்கு காலையில் வீட்டுக்கு வாங்க, ஒரு 9:30 வாங்க. நான் போனேன், நல்ல வீட்டுக்கு போனேன், உட்காந்துருக்கேன், வெயிட் பண்ணுறேன். அவர் என்னை பார்க்காம போகிறார் உள்ள காரில் ஏறுறாரு. கற்பகத்தை வர சொல்லுங்கள், பாருங்கள் எவ்வளவு பாருங்கள், அவர் பார்க்காத மாதிரி இருக்கும், அவர் பார்ப்பார். நான் உள்ளே உட்காந்தோடனே கார் போகுது. செக்ரட்டரியேட்டில் சீஃப் மினிஸ்டர் காரில் போகிறேன், நானே சீஃப் மினிஸ்டர் மாதிரி நினச்சிக்கிட்டு போகிறேன். சொல்கிறாரு, கற்பகம், எங்கள் அப்பா கண்டியில் மேஜிஸ்ட்ரேட்டாக இருந்தார். ஆனால் என்ன சரியாக படிக்க வைக்கல, நான் 3rd ஃபார்ம் தான் படித்தேன். ஆனால் என்னுடைய மகனுக்கு நான் என்ன செய்யணுமோ அதை நான் உங்களுக்கு செய்கிறேன். என்னுடைய விருப்பம் என்ன தெரியுமா, நீங்கள் ஜட்ஜ் ஆகணும், ஜஸ்டிஸ் கோகுலகிருஷ்ணனோட பெரிய ஆளாகணும் அப்படின்னாரு. எனக்கு ஜோக் ஆஃப் த டேயாக இருந்தது. என்னோட ஜட்ஜு என்ன இல்லை கற்பகம், நீங்கள் போவீங்க, பண்பாளர், நீங்கள் ஒழுக்கமானவர், நீங்கள் போங்க, நீங்கள் பெருசாக வருவீங்க பாருங்கள் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னா ஐ பிகம் த கவர்மெண்ட் அட்வொகேட். 7 இயர்ஸ் அங்கே இருந்தேன், அதுவும் 7 தான். அந்த 7 இயர்ஸ் இருந்தேன். அதுக்கப்புறம் ஐ கேம் அவுட் பிகாஸ் சேலரி கம்மியாக இருந்தது. அப்புறம் எம்ஜிஆர்ட்ட சொன்னேன். அங்கேருந்து சில மினிஸ்டர்ஸ் இன்டர்ஃபியர் பண்ணாங்க. ஐ டி நாட் வாண்ட் இட், நான் வெளியே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறேன். வெளியே வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் இவ்வளோ பணம் வருமானு கேட்டார் எம்ஜிஆர். நிச்சயம் வரும் அப்படின்னு சும்மா பொதி போகல. வெளியே வந்தேன், எம்ஜிஆர் என் மேலே கோபம். அதுலேருந்து என்கிட்ட பேசுகிறதே இல்லை. அவர் அமெரிக்காவுக்கு பயிற்சி இது போட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு வர்றாரு, திரும்பி வர்றாரு. அவருடைய வீட்டில் நான் பார்க்குறேன், கோவப்படுறாரு, பேசுகிறாரு, பேச முடியல. என்னை கேட்காம நீங்கள் என்னுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் இப்போ நீங்கள் ஜட்ஜாகவே நினச்சேன், நீங்கள் வெளியே வந்துட்டியே அப்படின்னு சத்தம் போடுறாரு. எனக்கு தேக்கலை, புருங்கிறாரு. அப்புறம் நினச்சேன், சரி இன்னும் எம்ஜிஆர் நம்பி பிரயோஜனம் இல்லை, வி ஸ்டாண்ட் அவர் ஓன் லெக்ஸ்ன்னு நான் ப்ராக்டிஸ் பண்ணேன். ப்ராக்டிஸு டெவலப் ஆச்சு, பயங்கர ப்ராக்டிஸ், நிறைய பணம் வந்தது. பாருங்கள் கடவுளுடைய அருள் பாருங்கள். அப்போ தான் எனக்கு பகவானுடைய சாய்பாபானுடைய நான் டெல்லி வெளியே ரிசைன் பண்ணிவிட்டு வெளியே கேஸுக்காக டெல்லிக்கு வர்றேன். அந்த கேஸை முடித்த பிறகு நான் வர்றேன், ஃப்ளைட்டில் வர்றேன். 35,000 அடி டக்குன்னு ஜெர்க்கு, அது கீழே போகுது. 25, 20, 10. ஐ ஃபெல் தட் ஐ எம் கோயிங் டு டை. அப்போ எனக்கு தெரிஞ்சது ஷீரடி சாய்பாபா அப்படியே வணங்கினேன். பாபா காப்பாற்றி, என் குழந்தைகளுக்கெல்லாம் ஒன்றுமே பண்ணல, என்னோடய ஒய்ஃபுக்கு ஒன்றும் பண்ணல, ஐ எம் கோயிங் டு டை. இன்னொன்னே உடனே எனக்கு கண்ணை மூடினோடனே சத்ய சாய்பாபா எனக்கு முன்னாடி நிற்கிறார். தலைமுடி எம்ஆர் ராதா மாதிரி, அது எனக்கு பிடிக்காது. எனக்கு தலைமுடி அபயஹஸ்தம் கொடுக்குறாரு. அந்த 25, 20, 10, 20 ஆகுது, 20, 25 ஆகுது, 30, 35 ஆகுது. ஹைதராபாத்தில் இறங்குறோம், சென்னைக்கு வர ஃப்ளைட்டு. சொல்கிறாங்க, சார் வி ஹேட் எ மிரக்குலஸ் எஸ்கேப், ஒரு பெரிய இந்த காற்றழுத்தம் உங்களை இழுத்துருச்சு, நம்ம காப்பாற்றிட்டோம், சென்னைக்கு பார்ப்போம். சென்னைக்கு போனோம். அதுலேருந்து நான் சாய்பாபா டிவோஷனுக்காக சுந்தரம் ரெகுலராக போயிட்டு இருந்தேன். தென் கொடைக்கானலுக்கு போனேன் அவரை பார்க்குறதுக்காக. பார்த்து ஆசீர்வாதம் பண்ணோடனே என்னை ஆசீர்வாதம் பண்ணார். அதுலேருந்து ஐ வாஸ் அ ஸ்டான்ச் நான் வெஜிடேரியன். அந்த நிமிஷத்துலேருந்து ஐ பிகம் வெஜிடேரியன். நான் வெஜிடேரியன் சாப்பிடும்போது பெர்ஃப்யூம் எனக்கு பிடிக்கும். நான் வெஜிடேரியன் மாறின உடனே பெர்ஃப்யூமே தேவையில்லை. ஐ வாஸ் க்ளீன், மை பாடி வாஸ் க்ளீன், மைண்ட் வாஸ் க்ளீன், தாட்ஸ் ஆர் க்ளீன். அதான் சொல்லுவாங்க. அப்புறம் அந்த ஸ்மைலிங் ஃபேஸ் வந்துருச்சு. ஸ்மைல்னா என்ன தெரியுமா? SMILU தானே, ஸ்வீட் மெசேஜ் இன் லிப் எக்ஸ்பிரஷன், அதான் ஸ்மைல். அப்போ ஈகோ போயிடுச்சு. ஈகோன்னா EGO தானே, எட்ஜிங் காட் அவுட். அப்புறம் ஐ யூஸ் டு அண்டர்டேக் மை ஒர்க்
ஜாய்ஃபுல், ஜாப்னு சொல்கிறோம் இல்லையா, ஜாய்ஃபுல் ஆப்ளிகேஷன் இஸ் கால்டு ஜாப். வாட் எவர் ஒர்க் யூ டூ இட் வித் கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அந்த சென்ஸ் ஆஃப் சின்சியாரிட்டி, சென்ஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் மென்டாலிட்டி, சென்ஸ் ஆஃப் சர்வீஸ் மைண்டட், அது பண்ணுங்க. யூ வில் கம் அப் லைக் எனிதிங். எல்லா புகழும் இறைவனுக்கேன்னாரு, அதான் நமசிவாய தான். எல்லா புகழும் இறைவனுக்கே. எனக்கு நீங்கள் நிறைய பேசுகிறீங்க, தக்க வச்சுக்கணுங்கிற ஆவல் இருக்குது எனக்கு. நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் தக்க வச்சுக்கணுங்கிறது. எல்லாரும் புன்னகையை பற்றி சொன்னால், உள்ளம் தூய்மையாக இருந்தால் புன்னகை தன்னால் வரும். உள்ளம் தூய்மையாக இருக்கணும். ஹேவ் அ குட் தாட்ஸ், குட் வேர்ட்ஸ், குட். அதான் மனசு இயக்கம் வச்சஸ் இயக்கம் சொல்லுவாங்க. சத் சங்கத்தே நிர்சங்கத்துவம், நிர்சங்கத்துவ நிர்மோகத்துவம், நிர்மோகத்துவ நிச்சலத்துவம், நிச்சலத்துவே ஜீவன் முக்திமாங்க. அதாவது சத் சங்கம். எல்லோரும் பாருங்க, இவ்வளோ தூரம் கூட்டத்தை ரொம்ப நாளாச்சு பார்த்து. லாக்அப்புக்கும் லாக்டவுனுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்குது. லாக்அப் யூ ஆர் அண்டர் த கஸ்டடி ஆஃப் த போலீஸ். லாக்அப் இஸ் யூ ஆர் அண்டர் த கஸ்டடி ஆஃப் த போலீஸ். பட் லாக்டவுன் யூ ஆர் அண்டர் த கஸ்டடி ஆஃப் த ஒய்ஃப் அண்ட் சில்ட்ரன். We have now come out from the lockdown. This is the great thing. வாழ்க்கையில் சாதிக்கணுங்கிறத ஆர்வம் வேணும், இந்த குறிக்கோள் வேணும், சாதிக்கணுங்கிற ஆர்வம் வேணும். வாழ்க்கையில் எவ்வளவோ இப்போ நான்லாம் ஜட்ஜாவேன்னு யாராவது எதிர்பார்க்க முடியுமா? நான் அட்வொகேட்ஸுக்கே குவாலிஃபிகேஷன் இல்லை, ஜட்ஜுக்கு குவாலிஃபிகேஷன் இல்லைன்னு நினச்சவனா? நம்ம ஒன்று நினைக்கிறோம். இறைவன், அது இறைவனுடைய அருள். அது எனக்கு கிடைச்ச மனைவி இறைவனுடைய அருள். எனக்கு கிடைச்ச குழந்தைகள் அருண், சத்யாலாம் பாபாவினுடைய பேர் வச்சது. அருண், சத்யாவிட்ட கூப்பிட்டு பாபா சொல்கிறார், நீ 3 வருஷமாச்சு மேரேஜ் ஆகி, இன்னும் குழந்தை பிறக்கலைன்னு நீ யோசிச்சு வந்திருக்க, நீ என்ன இது கேட்குற, டைமண்ட் ரிங் கேட்குற அப்படின்னாரு. அப்படியா? ஆமாம். சரி, அந்த பஞ்ச் எடு, விபூதி பஞ்ச். ஒரு பஞ்ச் எடுத்து ஒரு கையில் வச்சார். சத்யா, உனக்கு ஆண் குழந்தை பிறக்கும். இன்னொரு கை காட்டு. சத்யா, உனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும். அப்போ அந்த கான்செப்ட் எங்களுக்கு புரியல. முடிஞ்ச பிறகு தெரியுது, ஒரு 6 மாதம் கழிச்சிருது, ட்வின்ஸ், 2 குழந்தைகள் பிறகுது, ஆண் குழந்தைகள். ஒருத்தன் பேர் கார்த்திகேயன், ஒருத்தன் பேர் கீர்த்திவாசன். அதே மாதிரி என்னுடைய சன் அருணுக்கு 2 பெண் குழந்தைகள். ஒன்று அக்ஷரா, இன்னொன்று ஆராதியா. அக்ஷராலாம் பயங்கர பிரைட் ஃபேஸ். அக்ஷராவுக்கு சிரிப்பு, ரொம்ப இன்டெலிஜென்ட்டு, சொன்னால் உடனே பிடிச்சிக்கும். ஆனால் ஹம்பிள், ஸோ ஹம்பிள். அது மாதிரி எனக்கு கிடைச்ச மகன், எனக்கு கிடைச்ச மகள், எனக்கு கிடைச்ச மருமகள், எனக்கு கிடைச்ச மருமகன் மாப்பிள்ளை இஸ் கதிரவன் ஆஃப் டீன் ஆஃப் தி அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, கற்பகம் யூனிவர்சிட்டியில். நல்ல பொசிஷன், நல்ல மனைவி, நல்ல மக்கள். இதெல்லாம் காரணம் என்ன? நம்ம செஞ்ச புண்ணியங்கள், தெரியாமல் செஞ்சு விட்ட புண்ணியங்கள். அடுத்தவங்களுக்கு நன்மை செய்யணும், ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா நம்ம அட்வொகேட்டாக இருக்கும்போதும் பண்ணோம், ப்ராசிக்யூட்டராக இருக்கும்போதும் பண்ணோம், ஜட்ஜாக இருக்கும்போதும் பண்ணோம். அந்த வாய்ப்பு யாரு கிடைக்கும்? எல்லாமே இறையருள் தான். ஆல் பிகாஸ் ஆஃப் காட்ஸ் கிரேஸ். தி காட்ஸ் கிரேஸ் இல்லாமல்னா நத்திங் மூவ்ஸ். பட் பிலீவ் இன் காட். யூ வில் ஹேவ் எ ஹியூமிலிட்டி. த கிரேட்டஸ்ட் ஹியூமன் குவாலிட்டி இஸ் ஹியூமிலிட்டி. Attitude decides your altitude. Attitude decides your altitude. But your attitude decides your altitude. The best attitude is a gratitude to your friends, to your community, to your parents, to your alma mater. அந்த காடு கிடைக்கிற எல்லாமே இறைவன் தான். இந்த மீட்டிங்கில் பண்ணுறது கூட இறைவன் தான், இறையருள். அந்த இறையருள் இருந்தால் முக்கியமானது உங்களுக்கு உண்மை இருக்கும், உழைப்பு இருக்கும், ஒழுக்கம் இருக்கும், அடக்கம் இருக்கும். வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்கள். வாழ்க்கையில் பெரிய வசதி வேண்டாம், பெரிய வீடுகள் வேண்டாம். என்ன வீடுகள்? பணம் முக்கியம் இல்லை. பணம் இஸ் அ சர்வெண்ட். பணம் இஸ் இன்ஸ்ட்ருமெண்ட். யூ கேன் யூஸ் இட். சாப்பிடாமல் இருக்க முடியாது, பணம் வேணும், சமைக்கணும். பட் பணத்தால் படுக்கையை வாங்கலாம், தூக்கத்தை வாங்க முடியாது. பணத்தால் புத்தகத்தை வாங்கலாம், அறிவை வாங்க முடியாது. பணத்தால் உடையை வாங்கலாம், அழகை வாங்க முடியாது. பணத்தால் மருந்தை வாங்கலாம், ஆரோக்கியத்தை வாங்க முடியாது. பணத்தால் ஆடம்பரத்தை வாங்கலாம், திருப்தியை வாங்க முடியாது. பணத்தால் ஆயுதத்தை வாங்கலாம், தைரியத்தை வாங்க முடியாது. பணத்தால் வீட்டை வாங்கலாம், சொந்தத்தை வாங்க முடியாது. பணத்தால் சிலுவையை வாங்கலாம், சொர்க்கத்தை வாங்க முடியாது.
பணத்தால் கோவிலை வாங்கலாம், தெய்வத்தை வாங்க முடியாது. வாழ்க்கையில் இதையெல்லாம் வாங்கணும்னா நல்ல உள்ளம், புனிதமான உள்ளம் வாழ்க்கையில். அந்த மனித ஒழுக்கம் இருக்கிறதே, கற்கள் ஒழுங்குபடுத்தப்படுகிற போது அது சிலையாகிறது. சொற்கள் ஒழுங்குபடுத்தப்படுகிற போது அது கவிதையாகிறது. கோடுகள் ஒழுங்குபடுத்தப்படுகிற போது அது ஓவியமாகிறது. கோடுகள் ஒழுங்குபடுத்தப்படுகிற போது அது ஓவியம். உடல் அசைவுகள் ஒழுங்குபடுத்தப்படுகிற போது அது நாட்டியம். சப்தம் ஒழுங்குபடுத்தப்படுகிற போது அது சங்கீதம். சப்தம் ஒழுங்குபடுத்தப்படுகிற போது அது சங்கீதம். சாதனைகள் ஒழுங்குபடுத்தப்படுகிற போது அது சரித்திரம். மலர்கள் ஒழுங்குபடுத்தப்படுகிற போது மலர்கள் ஒழுங்குபடுத்தப்படுகிறது அது மாலை. மனம் ஒழுங்குபடுத்தப்படுகிற போது அது புனிதம். மனிதன் ஒழுங்குபடுத்தப்படும் போது அவன் தெய்வம். செடிக்கு அழகு மலர்கள், காற்றுக்கு அழகு தென்றல், வானத்துக்கு அழகு நிலவு, குயிலுக்கு அழகு கூவல், குதிரைக்கு அழகு ஓட்டம், கோட்டைக்கு அழகு அரண், கடலுக்கு அழகு அலைகள், உடலுக்கு அழகு உயர்ந்த உள்ளம், நகருக்கு அழகு தெருக்கள், நகருக்கு அழகு தெருக்கள், நாட்டுக்கு அழகு நதிகள், நாட்டுக்கு அழகு நதிகள், காற்றுக்கு அழகு மரங்கள், மயிலுக்கு அழகு தோகை, மனிதனுக்கு அழகு ஒழுக்கம். ஒழுக்கம். நான் ட்ராமாவில் ஆக்ட் பண்ணியிருக்கேன், சீரியல்லாம் ஆக்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு ஒரே ஒரு மனைவி தான். என்னுடைய வாழ்க்கை ராமன் மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி ராமன் மாதிரி தான் இருக்குது. அது பெரிய இது இல்லை, அது கட்டுப்பாடு, சுய கட்டுப்பாடு. அப்படின்னா நீங்கள் விவேகானந்தருடைய புத்தகங்களோ அல்லது சத்திய சோதனை புத்தகங்களோ எனக்கு அந்த இதை நான் டைஜஸ்ட் பண்ணிக்கலன்னு அர்த்தம். when you read the book, நேசிக்க வேண்டும், யோசிக்க வேண்டும், சுவாசிக்க வேண்டும். அதில் இருக்கிற கருத்துக்களை நீங்கள் பங்கு கொள்ள வேண்டும். கற்க கசடர நிற்க அதற்கு தக. வாட் எவர் யூ லேர்ன் இஸ் இம்பார்ட்டன்ட். more important whether you follow it. Where you are is not important. What you are is important. What you are is not important. What you do is important. What you do is not important. How you do is important. How you do is not important. For whom you do is important. For whom you do is not important. What you do must reach those for whom you do is very, very important. நாம் எங்கு இருக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல, யாராக இருக்கிறோம் என்பது முக்கியம். நாம் யாராக இருக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல, நாம் என்ன செய்கிறோம் என்பது முக்கியம். நாம் என்ன செய்கிறோம் என்பது முக்கியம் அல்ல, எப்படி செய்கிறோம் என்பது முக்கியம். நாம் எப்படி செய்கிறோம் என்பது முக்கியம் அல்ல, நாம் எப்படி செய்கிறோம் என்பது முக்கியம் அல்ல, நாம் யாருக்காக செய்கிறோம். நாம் யாருக்காக செய்கிறோம் என்பது கூட முக்கியமல்ல. நாம் செய்கிற சேவை, தொண்டு, உதவி அவர்களுக்கு போய் சேருகிறதா என்பதை கண்காணிக்க வேண்டியது மிக 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 முக்கியம். அந்த முக்கியத்தை உணராவிட்டால் மனித பிறவியினுடைய அர்த்தமே இல்லை. இப்போ எனக்கெல்லாம் இன்ன மதம் இன்ன ஜாதி அப்படிங்கிறதுல பெரிய இது கிடையாது. நான் அனைத்துக்கும் பொதுவானவன். அதுதான் ஞானம். அதான் சொல்லுவாங்களே, நாலேஜ் வித்தவுட் விஸ்டம் நோ யூஸ். Scholarship without determination, no use. Learning without humility, no use. Music without melody, no use. Speech without truth, no use. Friendship without gratitude, no use. Society without discipline, no use. These are all, where there is a way, there is a will, there is a way. எல்லாரும் கேள்விப்பட்டது, வேர் தெர் இஸ் அ வில் தெர் இஸ் அ வே. பட் வேர் தெர் இஸ் அ வே தெர் இஸ் அ லைட். வேர் தெர் இஸ் அ லைட் தெர் இஸ் அ லைஃப். வேர் தெர் இஸ் அ லைஃப் தெர் இஸ் அ லா. வேர் தெர் இஸ் அ லா வேர் இஸ் அ ரூல். வேர் தெர் இஸ் அ ரூல் தெர் இஸ் அ லூப் ஹோல். வேர் தெர் இஸ் அ லூப் ஹோல் தெர் இஸ் அ லாயர். வாழ்க்கையில் சாதிக்கணுங்கிற அந்த பெரிய விஷயம், வாழ்க்கை ஒரு அழகு ஆராதியுங்கள் பாரு விவேகானந்தர். வாழ்க்கை ஒரு அழகு ஆராதியுங்கள்.
வாழ்க்கை ஒரு சவால், சந்தியுங்கள். வாழ்க்கை ஒரு சாகசம், சாதியுங்கள். வாழ்க்கை ஒரு சரித்திரம், உருவாக்குங்கள். வாழ்க்கை ஒரு வாக்குறுதி, நிறைவேற்றுங்கள். வாழ்க்கை ஒரு விளையாட்டு, ஆடிப்பாருங்கள். வாழ்க்கை ஒரு வரலாறு, படைத்து விடுங்கள். வாழ்க்கை ஒரு லட்சியம், அடைந்து விடுங்கள். வாழ்க்கை ஒரு கடமை, முடித்து விடுங்கள். வாழ்க்கை வாழ்வதற்கே, அடுத்தவர்களுக்காக வாழ்வதற்காக. ஒரு மனிதன் வாழ்ந்தான் என்பது இல்லை, அடுத்தவர்களுக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தான் என்பதுதான் பெருமை. லைஃப் என்பது, வாட் இஸ் லைஃப்? லைஃப் இஸ் எ சேலஞ்ச், ஃபேஸ் இட். லைஃப் இஸ் எ கிரைசிஸ், மேனேஜ் இட். லைஃப் இஸ் எ கேம், பிளே இட். லைஃப் இஸ் எ சாங், sing it. Life is a lesson, learn it. Life is a something great thing. Life is not merely living, but loving. Not merely loving, but learning. Not only learning, listening. Not only lifting and leaving the mark in the world, and then leave the world. That's a life. இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும். தட்ஸ் கால்ட் a life. எத்தனை ஆண்டுகள் நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்று வைக்குமல்ல, அந்த வாழ்நாளில் எவ்வளவு பேருக்கு உதவி செய்திருக்கிறீர்கள், எத்தனை பேரை புண்படுத்தாமல் இருந்திருக்கிறீர்கள், எவ்வளவு பண்பாடுகளோடு வாழ்ந்திருக்கிறீர்கள். இந்த ஒருத்தனுக்கு ஒரு மனைவி, ஒருத்தனுக்கு உண்மையை பேச வேண்டும், அந்த மனதில் தூய்மை. இந்த சொல்லுவாங்க, அச்சா சோச்சேங், அச்சா போலே, அச்சா கரே, அச்சா ஹி ஹோகே. அது ஹிந்தி. நான் டெல்லியிலேருந்து வந்தங்கிறதுக்காக சொல்கிறேன். நல்லதை எண்ணுவோம், நல்லதை சொல்லுவோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். தட்ஸ் கால்ட் அந்த இது. வாழ்க்கையில் உண்மையாக இருக்கணும். சச்சாई से रहना चाहिए, सत्यवादी से रहना चाहिए, सावधानी से रहना चाहिए, साधारण से रहना चाहिए, संतोष से रहना चाहिए, हंसमुख से रहना चाहिए, प्रेम से रहना चाहिए, अच्छा मनुष्य रहना चाहिए. உண்மையாக இருக்கணும். You must be true to your family, you must true to your community, you must true to the country, but above that you must be true to yourself. அதான் வாழ்க்கையில். What is the best dress? Smile. What is the best hobby? Service. What is the best medicine? Laughter. What is the best woman? Mother. What is the best country? India. We are proud that we are India. ஒரு மாணவன் ஒரு கவிதை எழுதுகிறான். பிரசவத்தில் படிக்கிற 8ஆம் வகுப்பு மாணவன், ஆங்கிலத்தில். ஓ, வாட் அ பியூட்டிஃபுல் இந்தியா. பஞ்சாப் ஃபார் ஃபைட்டிங், பெங்கால் ஃபார் ரைட்டிங். ஓ, வாட் அ பியூட்டிஃபுல் இந்தியா. பஞ்சாப் ஃபார் ஃபைட்டிங், பெங்கால் ஃபார் ரைட்டிங். காஷ்மீர் ஃபார் பியூட்டி, ஆந்திரா ஃபார் டியூட்டி. ஓ, வாட் அ பியூட்டிஃபுல் இந்தியா. Rajasthan for history, Maharashtra for victory. Oh, what a beautiful India. Mysore for silk, Haryana for milk. Oh, what a beautiful India. Assam for agitation, Madhya Pradesh for vegetation. Oh, what a beautiful India. Jharkhand for minerals. The Jharkhand for minerals. Kerala for brains. Tamil Nadu for grains. Oh, what a beautiful India. This poem has been coined by a student 8th standard in Prasavakam school. பார்த்து, இந்தியான்னு நம்ம பாருங்க, இந்தியாங்கிற பெருமைப்படுறமே, இஸ் ஆல் கிரேட்டஸ்ட் கண்ட்ரி when compared to other countries. ஏன் தெரியுமா பெருமை? எத்தனை மதங்கள், எத்தனை மொழிகள், எத்தனை மனித வேறுபாடுகள், எல்லாரும் ஒன்றா இருக்கிறோமே. சார், வி ஆர் ஒன். ஆல் சத்சங்கம். எவ்வளோ பெரிய விஷயம். இந்த பாடியில் எத்தனை ஆர்கன்ஸ் இருக்குது, ஒவ்வொன்று ஆர்கன்ஸுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. ஒவ்வொரு ஆர்கன்ஸுக்கும் எதுவுமே வேஸ்ட்னு சொல்ல முடியாது. பிரெயின் இஸ் அ பிரைம் மினிஸ்டர், ஐஸ் லா மினிஸ்டர், நோஸ் ஹெல்த் மினிஸ்டர், டூத் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் மினிஸ்டர், கிரைண்டிங் மினிஸ்டர், இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர், இயர்ஸ் போஸ்ட் அண்ட் டெலிகிராஃபிக் மினிஸ்டர், lungs home minister, blood power minister, stomach food and agriculture minister, hands labor minister, stomach
and Food, Agriculture, Fertilizer Minister. Legs are Transport Minister. Every organ is a part of India, like that. We have to serve, we have to live for India, we have to live for others. That's the reason, as a judge and all, this ஞானம் சொல்றார் ஜஸ்டிஸ் ஆனந்த் கணேஷ். இன்னைக்கு அவர் குரலும் சொன்னார், குரலும் நல்லா இருந்தது, குரலும் நல்லா இருந்தது. நல்லா அவருடைய பிரைட் ஃபியூச்சருக்கு ஒரு அடம் தெரியுது. அதை விட அவருக்கு அடக்கம் இருக்குது. அந்த எண் இருக்குது பார்த்தா, அவருடைய இனிஷியல் எண்ங்கிறது நொபிலிட்டி. அதான் சொல்லுவாங்க, யூ மஸ்ட் பி ஏபிள். That's not enough. You must be noble. You must be able, noble. That's not enough. You must be affable. You must be able, noble, affable. Not only that, you must be able, noble, affable. You must be admirable. If you become able, noble, affable, admirable, you will become adorable. எல்லோரும் மதிக்கப்படுகிற வகையில் மத்திய பதவி போனாலும் நீங்கள் மதிக்கப்பட வேண்டும். அதுதான் ஜட்மெண்ட். We gave lot of judgments, but after retirement, you are being, retirement is not a retirement, it's a retirement. We take a different role. அதான் சொல்லுவாங்க, எப்போவுமே இப்போ கேட்காதீங்க, சினிமா வேண்டாம் பார்த்துக்கலாம், ஆனால் நல்ல ரோல் இருந்தால் என்கிட்ட சொல்லுங்கள், யாராவது கொடுங்க. அதே மாதிரி நல்ல ரோலுக்காக ஏவிஎம் காண்டாக்ட் பண்ணாங்க. அதை போய் எம்ஜிஆர்ட்ட சொன்னேன், இது வில்லன் ரோல் வேண்டான்ட்டார். அவரும் எம்எல்ஏ கொடுக்கல, அடுத்த சினிமா சான்ஸும் கொடுக்கல. அவர் நினச்சிருந்தா கொடுத்துருக்க முடியும், என்னை எம்எல்ஏ ஆக்கி ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருக்கலாம், என்னை சினிமாவில் பண்ணி ஒரு மாதிரியாக ஆக்கியிருக்கலாம். திரைப்பட உலகம்ங்கிறது நம்ம சுத்தமாக இருந்தோம்னா அது சரியாக, அந்த துறை நமக்கு ஒத்து வராது. அது நமக்கு ஒத்து வராதுங்கிறது எனக்கு எப்படி தெரியல, அவருக்கு தெரியுது. அப்புறம் எனக்கு அவர் கவர்மெண்ட் ஆனார், சீஃப் மினிஸ்டர் ஆனார். எனக்கு எஸ்டி சோமசுந்தரம் சொல்கிறாரு, உங்களுக்கு ராஜ்யசபா எம்பி உண்டு, உங்களை கூப்பிட போகிறாரு எம்ஜிஆர். ஆச்சரியப்பட்டேன். எனக்கு ஒரு மனசில் டெல்லியில் போய் ராஜ்யசபாவில் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கற்பனை. தென் ஐ ஜஸ்ட் அவர் கூப்பிட்டார், உடனே செக்ரட்டரியேட் கூப்பிட்டார். செக்ரட்டரியேட் சீஃப் மினிஸ்டர் இது இருக்கார், நான் இங்கே உட்காந்துருக்கேன், பக்கத்தில் உட்காந்துருக்கேன். அப்போ கூப்பிட்றாரு எல்லாரையும், சீஃப் செக்ரட்டரிலாம் பேசி முடிச்சு கூப்பிட்றாரு. நான் போனேன். கற்பகம், எனக்கு கற்பகம் தான் கூப்பிடு. கற்பகம் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆகிருக்கு இதில் ஹைகோர்ட்டில், அது ராஜமாணிக்கம்னு ஒருத்தரை போட்டிருக்கேன். அவருக்கு அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ் வேணும். உங்களை ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் அட்வொகேட்டாக ஆக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னாரு. நான் அப்படி செல்ல மாதிரி நின்னேன். ஏன்னா ஏற்கனவே நமக்கு சொன்னது ராஜ்யசபா. இவர் ஸ்டேட்டில் போய் நான் பேசக்கூடியவன், நான் மேடைகளில் பேசக்கூடியவன், ராஜ்யசபாவில் பேசினா பாலிட்டிக்ஸில் பெருசாக வரலாம் அப்படின்ட்டு இந்த உசிப்பி விடுறது தானே. ஆனால் எனக்கு எது கரெக்டுன்னு அவருக்கு தான் தெரியும். பெரிய எம்ஜிஆருடைய குவாலிட்டி சாதாரண இல்லை சார். மிகச்சிறந்த பக்திமான் சார் எம்ஜிஆர், மிகச்சிறந்த பக்திமான். இந்த இனியன் சம்பத்துக்கெல்லாம் தெரியும், இந்த பார்ட்டியை ஒன்று சேர்த்து வச்சவர். அந்த நான் அவரோட நெருங்கி பழகியிருக்கேன். நெருங்கி பழகுதனுடைய விளைவு என்னென்னா, இவரை அரசியலுக்கு விடக்கூடாது, இவரை சினிமாவில் விடக்கூடாது அப்படின்னு கவர்மெண்ட் அட்வொகேட்னார். இப்போ நின்னோடனே சரி யோசிச்சுட்டு வாங்க, யோசிங்க, ஐ வில் கிவ் எ டைம், அட்ஜர்ன்மெண்ட் மாதிரி, பாஸ் ஓவர் மாதிரி. பரிதாபத்தில் ஆர்டர் கிடைக்காது, அட்லீஸ்ட் வித்ட்ரா பண்ணுறதுக்காக வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படின்ட்டு இருப்பாரு. தென் நைட்டு ஐ காட் அ கால் ஃப்ரம் சிஎம். இப்போ மகாலிங்கன்னு ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. என் பக்கத்தில் மெடிக்கல் ஸ்டோர் நம்பர் கொடுத்துருந்தேன், எனக்கு கொடுத்துருக்காரு மகாலிங்கம். ஆனால் சிஎம் பேசுகிறாங்க. சிஎம்னா யார் அப்படின்னு அப்போ சிஎம் எனக்கு அந்த அப்ரிவியேஷன் கரெக்டாக தெரியாது. ஐயா தலைவர் பேசுகிறாங்க. அண்ணா வணக்கம், கற்பகம் நாளைக்கு காலையில் வீட்டுக்கு வாங்க, ஒரு 9:30 வாங்க. நான் போனேன், நல்லா வீட்டுக்கு போனேன், உட்காந்துருக்கேன், வெயிட் பண்ணுறேன். அவர் என்னை பார்க்காம போகிறார் உள்ள காரில் ஏறுறாரு. கற்பகத்தை வர சொல்லுங்கள், பாருங்கள் எவ்வளவு பாருங்கள், அவர் பார்க்காத மாதிரி இருக்கும், அவர் பார்ப்பார். நான் உள்ளே உட்காந்தோடனே கார் போகுது. செக்ரட்டரியேட்டில் சீஃப் மினிஸ்டர் காரில் போகிறேன், நானே சீஃப் மினிஸ்டர் மாதிரி நினச்சிக்கிட்டு போகிறேன். சொல்கிறாரு, கற்பகம் எங்கள் அப்பா கண்டியில் மேஜிஸ்ட்ரேட்டாக இருந்தார். ஆனால் என்ன சரியாக படிக்க வைக்கல, நான் 3rd ஃபார்ம் தான் படித்தேன். ஆனால் என்னுடைய மகனுக்கு நான் என்ன செய்யணுமோ அதை நான் உங்களுக்கு செய்கிறேன். என்னுடைய விருப்பம் என்ன தெரியுமா, நீங்கள் ஜட்ஜ் ஆகணும், ஜஸ்டிஸ் கோகுலகிருஷ்ணனோட பெரிய ஆளாகணும் அப்படின்னாரு.
எனக்கு ஜோக் ஆஃப் த டேயாக இருந்தது. என்னோட ஜட்ஜு என்ன இல்லை கற்பகம், நீங்கள் போவீங்க, பண்பாளர், நீங்கள் ஒழுக்கமானவர், நீங்கள் போங்க, நீங்கள் பெருசாக வருவீங்க பாருங்கள் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னா ஐ பிகம் த கவர்மெண்ட் அட்வொகேட். 7 years அங்கே இருந்தேன், அதுவும் 7 தான். அந்த 7 years இருந்தேன். அதுக்கப்புறம் ஐ கேம் அவுட் பிகாஸ் சேலரி கம்மியாக இருந்தது. அப்புறம் எம்ஜிஆர்ட்ட சொன்னேன். அங்கேருந்து சில மினிஸ்டர்ஸ் இன்டர்ஃபியர் பண்ணாங்க. ஐ டி நாட் வாண்ட் இட், நான் வெளியே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறேன். வெளியே வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் இவ்வளோ பணம் வருமானு கேட்டார் எம்ஜிஆர். நிச்சயம் வரும் அப்படின்னு சும்மா பொதி போகல. வெளியே வந்தேன், எம்ஜிஆர் என் மேலே கோபம். அதுலேருந்து என்கிட்ட பேசுகிறதே இல்லை. அவர் அமெரிக்காவுக்கு பயிற்சி இது போட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு வர்றாரு, திரும்பி வர்றாரு. அவருடைய வீட்டில் நான் பார்க்குறேன், கோவப்படுறாரு, பேசுகிறாரு, பேச முடியல. என்னை கேட்காம நீங்கள் என்னுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் இப்போ நீங்கள் ஜட்ஜாகவே நினச்சேன், நீங்கள் வெளியே வந்துட்டியே அப்படின்னு சத்தம் போடுறாரு. எனக்கு தேக்கலை, புருங்கிறாரு. அப்புறம் நான் நினச்சேன், சரி இன்னும் எம்ஜிஆர் நம்பி பிரயோஜனம் இல்லை, வி ஸ்டாண்ட் அவர் ஓன் லெக்ஸ்ன்னு நான் ப்ராக்டிஸ் பண்ணேன். ப்ராக்டிஸ் டெவலப் ஆச்சு, பயங்கர ப்ராக்டிஸ், நிறைய பணம் வந்தது. பாருங்கள் கடவுளுடைய அருள் பாருங்கள். அப்போ தான் எனக்கு வந்து பகவானுடைய சாய்பாபானுடைய நான் வந்து டெல்லி வெளியே வந்து ரிசைன் பண்ணிவிட்டு வெளியே வந்து கேஸுக்காக டெல்லிக்கு வர்றேன். அந்த கேஸை முடித்த பிறகு நான் வர்றேன், ஃப்ளைட்டில் வர்றேன். 35,000 அடி டக்குன்னு ஜெர்க்கு, அது கீழே போகுது. 25, 20, 10. ஐ ஃபெல் தட் ஐ எம் கோயிங் டு டை. அப்போ எனக்கு தெரிஞ்சது ஷீரடி சாய்பாபா வந்து அப்படியே வணங்கினேன். பாபா காப்பாற்றி, என் குழந்தைகளுக்கெல்லாம் ஒன்றுமே பண்ணல, என்னுடைய ஒய்ஃபுக்கு ஒன்றும் பண்ணல, ஐ எம் கோயிங் டு டை. இன்னொன்னே உடனே எனக்கு கண்ணை மூடின உடனே சத்ய சாய்பாபா எனக்கு முன்னாடி நிற்கிறார். தலைமுடி எம்ஆர் ராதா மாதிரி, அது எனக்கு பிடிக்காது. எனக்கு தலைமுடி அபயஹஸ்தம் கொடுக்குறாரு. அந்த 25, 20, 10, 20 ஆகுது, 20, 25 ஆகுது, 30, 35 ஆகுது. ஹைதராபாத்தில் இறங்குறோம், சென்னைக்கு வர ஃப்ளைட்டு. சொல்கிறாங்க, சார் we had a miraculous escape. ஒரு பெரிய அந்த காற்றழுத்தம் வந்து உங்களை இழுத்துருச்சு, நம்ம காப்பாற்றிட்டோம், சென்னைக்கு பார்ப்போம். சென்னைக்கு போனோம். அதுலேருந்து நான் சாய்பாபா டிவோஷனுக்காக சுந்தரம் ரெகுலராக போயிட்டு இருந்தேன். தென் கொடைக்கானலுக்கு போனேன் அவரை பார்க்குறதுக்காக. பார்த்து ஆசீர்வாதம் பண்ணோடனே என்னை ஆசீர்வாதம் பண்ணார். அதுலேருந்து ஐ வாஸ் அ ஸ்டான்ச் நான் வெஜிடேரியன். அந்த நிமிஷத்துலேருந்து ஐ பிகம் வெஜிடேரியன். நான் வெஜிடேரியன் சாப்பிடும்போது பெர்ஃப்யூம் எனக்கு பிடிக்கும். நான் வெஜிடேரியன் மாறின உடனே பெர்ஃப்யூமே தேவையில்லை. ஐ வாஸ் க்ளீன், மை பாடி வாஸ் க்ளீன், மைண்ட் வாஸ் க்ளீன், தாட்ஸ் ஆர் க்ளீன். அதான் சொல்லுவாங்க. அப்புறம் அந்த ஸ்மைலிங் ஃபேஸ் வந்துருச்சு. ஸ்மைல்னா என்ன தெரியுமா? SMILU தானே, ஸ்வீட் மெசேஜ் இன் லிப் எக்ஸ்பிரஷன், அதான் ஸ்மைல். அப்போ ஈகோ போயிடுச்சு. ஈகோன்னா EGO தானே, எட்ஜிங் காட் அவுட். அப்புறம் ஐ யூஸ் டு அண்டர்டேக் மை ஒர்க் ஜாய்ஃபுல், ஜாப்னு சொல்கிறோம் இல்லையா, ஜாய்ஃபுல் ஆப்ளிகேஷன், இட்ஸ் கால்ட் ஜாப். வாட் எவர் ஒர்க் யூ டூ இட் வித் கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அந்த சென்ஸ் ஆஃப் சின்சியாரிட்டி, சென்ஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் மென்டாலிட்டி, சென்ஸ் ஆஃப் சர்வீஸ் மைண்டட், அது பண்ணுங்க. யூ வில் கம் அப் லைக் எனிதிங். எல்லா புகழும் இறைவனுக்கேன்னாரு, அதான் நமசிவாய தான். எல்லா புகழும் இறைவனுக்கே. எனக்கு நீங்கள் நிறைய பேசுகிறீங்க, தக்க வச்சுக்கணுங்கிற ஆவல் இருக்குது எனக்கு. நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் தக்க வச்சுக்கணுங்கிறது. எல்லோரும் புன்னகையை பற்றி சொன்னால், உள்ளம் தூய்மையாக இருந்தால் புன்னகை தன்னால் வரும். உள்ளம் தூய்மையாக இருக்கணும். ஹேவ் அ குட் தாட்ஸ், குட் வேர்ட்ஸ், குட். அதான் மனசு இயக்கம் வச்ச இயக்கம் சொல்லுவாங்க. சத் சங்கத்தே நிர்சங்கத்துவம், நிர்சங்கத்துவே நிர்மோகத்துவம், நிர்மோகத்துவே நிச்சலத்துவம், நிச்சலத்துவே ஜீவன் முக்திமாங்க. அதாவது சத் சங்கம். எல்லோரும் பாருங்க, இவ்வளோ தூரம் கூட்டத்தை ரொம்ப நாளாச்சு பார்த்து. லாக்அப்புக்கும் லாக்டவுனுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்குது. லாக்அப் யூ ஆர் அண்டர் த கஸ்டடி ஆஃப் த போலீஸ். லாக்அப் இஸ் யூ ஆர் அண்டர் த கஸ்டடி ஆஃப் த போலீஸ். பட் லாக்டவுன் யூ ஆர் அண்டர் த கஸ்டடி ஆஃப் த ஒய்ஃப் அண்ட் சில்ட்ரன். இப்போ we have now come out from the lockdown. This is the great thing. வாழ்க்கையில் சாதிக்கணுங்கிறத ஆர்வம் வேணும், இந்த குறிக்கோள் வேணும், சாதிக்கணுங்கிற ஆர்வம் வேணும். வாழ்க்கையில் எவ்வளவோ இப்போ நான்லாம் ஜட்ஜாவேன்னு யாராவது எதிர்பார்க்க முடியுமா? நான் அட்வொகேட்ஸுக்கே குவாலிஃபிகேஷன் இல்லை, ஜட்ஜுக்கு குவாலிஃபிகேஷன் இல்லைன்னு நினச்சவனா? நம்ம ஒன்று நினைக்கிறோம். இறைவன், அது இறைவனுடைய அருள். அது எனக்கு கிடைச்ச மனைவி இறைவனுடைய அருள். எனக்கு கிடைச்ச குழந்தைகள்
அருண், சத்யா, சத்யாலாம் பாபாவுடைய பேரை வச்சது. அருண், சத்யா. சத்யாவிட்ட கூப்பிட்டு பாபா சொல்கிறாரு, நீ 3 வருஷமாச்சு மேரேஜ் ஆகி, இன்னும் குழந்தை பிறக்கலைன்னு நீ யோசிச்சுக்கு வந்திருக்க, நீ என்ன இது கேட்குற, டைமண்ட் ரிங் கேட்குற அப்படின்னாரு. அப்படியா? ஆமாம்மா. ஆமாம், சரி அந்த பஞ்ச் எடு, விபூதி பஞ்ச். ஒரு பஞ்ச் எடுத்து ஒரு கையில் வச்சார். சத்யா, உனக்கு ஆண் குழந்தை பிறக்கும். இன்னொரு கை காட்டு. சத்யா, உனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும். அப்போ அந்த கான்செப்ட் எங்களுக்கு புரியல. முடிஞ்ச பிறகு தெரியுது, ஒரு 6 மாதம் கழிச்சிருது, ட்வின்ஸ், 2 குழந்தைகள் பிறகுது, ஆண் குழந்தைகள். ஒருத்தன் பேர் கார்த்திகேயன், ஒருத்தன் பேர் கீர்த்திவாசன். அதே மாதிரி இவருடைய சன் அருணுக்கு 2 பெண் குழந்தைகள். ஒன்று அக்ஷரா, இன்னொன்று ஆராத்யா. அக்ஷராலாம் பயங்கர பிரைட் ஃபேஸ். அக்ஷராவுக்கு சிரிப்பு, ரொம்ப இன்டெலிஜென்ட்டு, சொன்னால் உடனே பிடிச்சிக்கும். ஆனால் ஹம்பிள், ஸோ ஹம்பிள். அது மாதிரி எனக்கு கிடைச்ச மகன், எனக்கு கிடைச்ச மகள், எனக்கு கிடைச்ச மருமகள், எனக்கு கிடைச்ச மருமகன் மாப்பிள்ளை வந்து இஸ் கதிரவன் ஆஃப் டீன் ஆஃப் தி அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, கற்பகம் யூனிவர்சிட்டியில். நல்ல பொசிஷன், நல்ல மனைவி, நல்ல மக்கள். இதெல்லாம் காரணம் என்ன? நம்ம செஞ்ச புண்ணியங்கள், தெரியாமல் செஞ்சு விட்ட புண்ணியங்கள். அடுத்தவங்களுக்கு நன்மை செய்யணும், ஹெல்ப் பண்ணணும். அந்த ஏன்னா நம்ம அட்வொகேட்டாக இருக்கும்போதும் பண்ணோம், ப்ராசிக்யூட்டராக இருக்கும்போதும் பண்ணோம், ஜட்ஜாக இருக்கும்போதும் பண்ணோம். அந்த வாய்ப்பு யார் கிடைக்கும்? எல்லாமே இறையருள் தான். ஆல் பிகாஸ் ஆஃப் காட்ஸ் கிரேஸ். தி காட்ஸ் கிரேஸ் இல்லாமல்னா நத்திங் மூவ்ஸ் பட் பிலீவ் இன் காட். யூ வில் ஹேவ் எ ஹியூமிலிட்டி. த கிரேட்டஸ்ட் ஹியூமன் குவாலிட்டி இஸ் ஹியூமிலிட்டி. Attitude decides your altitude. Attitude decides your altitude. But your attitude decides your altitude. The best attitude is a gratitude to your friends, to your community, to your parents, to your alma mater. அந்த காடு கிடைக்கிற எல்லாமே இறைவன் தான். இந்த மீட்டிங்கில் பண்ணுறது கூட இறைவன் தான், இறையருள். அந்த இறையருள் இருந்தால் முக்கியமானது உங்களுக்கு உண்மை இருக்கும், உழைப்பு இருக்கும், ஒழுக்கம் இருக்கும், அடக்கம் இருக்கும். வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்கள். வாழ்க்கையில் பெரிய வசதி வேண்டாம், பெரிய வீடுகள் வேண்டாம். என்ன வீடுகள்? பணம் முக்கியம் இல்லை. பணம் இஸ் அ சர்வெண்ட், பணம் இஸ் இன்ஸ்ட்ருமெண்ட், யூ கேன் யூஸ் இட். சாப்பிடாமல் இருக்க முடியாது, பணம் வேணும், சமைக்கணும். பட் பணத்தால் படுக்கையை வாங்கலாம், தூக்கத்தை வாங்க முடியாது. பணத்தால் புத்தகத்தை வாங்கலாம், அறிவை வாங்க முடியாது. பணத்தால் உடையை வாங்கலாம், அழகை வாங்க முடியாது. பணத்தால் மருந்தை வாங்கலாம், ஆரோக்கியத்தை வாங்க முடியாது. பணத்தால் ஆடம்பரத்தை வாங்கலாம், திருப்தியை வாங்க முடியாது. பணத்தால் ஆயுதத்தை வாங்கலாம், தைரியத்தை வாங்க முடியாது. பணத்தால் வீட்டை வாங்கலாம், சொந்தத்தை வாங்க முடியாது. பணத்தால் சிலுவையை வாங்கலாம், சொர்க்கத்தை வாங்க முடியாது. பணத்தால் கோவிலை வாங்கலாம், தெய்வத்தை வாங்க முடியாது. வாழ்க்கையில் இதையெல்லாம் வாங்கணும்னா நல்ல உள்ளம், புனிதமான உள்ளம் வாழ்க்கையில். அந்த மனித ஒழுக்கம் இருக்கிறதே, கற்கள் ஒழுங்குபடுத்தப்படுகிற போது அது சிலையாகிறது. சொற்கள் ஒழுங்குபடுத்தப்படுகிற போது அது கவிதையாகிறது. கோடுகள் ஒழுங்குபடுத்தப்படுகிற போது அது ஓவியமாகிறது. கோடுகள் ஒழுங்குபடுத்தப்படுகிற போது அது ஓவியம். உடல் அசைவுகள் ஒழுங்குபடுத்தப்படுகிற போது அது நாட்டியம். சப்தம் ஒழுங்குபடுத்தப்படுகிற போது அது சங்கீதம். சப்தம் ஒழுங்குபடுத்தப்படுகிற போது அது சங்கீதம். சாதனைகள் ஒழுங்குபடுத்தப்படுகிற போது அது சரித்திரம். மலர்கள் ஒழுங்குபடுத்தப்படுகிற போது அது மாலை. மனம் ஒழுங்குபடுத்தப்படுகிற போது அது புனிதம். மனிதன் ஒழுங்குபடுத்தப்படும் போது அவன் தெய்வம். செடிக்கு அழகு மலர்கள், காற்றுக்கு அழகு தென்றல், வானத்துக்கு அழகு நிலவு, குயிலுக்கு அழகு கூவல், குதிரைக்கு அழகு ஓட்டம், கோட்டைக்கு அழகு அரண், கடலுக்கு அழகு அலைகள், உடலுக்கு அழகு உயர்ந்த உள்ளம், நகருக்கு அழகு தெருக்கள், நகருக்கு அழகு தெருக்கள், நாட்டுக்கு அழகு நதிகள், நாட்டுக்கு அழகு நதிகள், காற்றுக்கு அழகு மரங்கள்,
மயிலுக்கு அழகு தோகை, மனிதனுக்கு அழகு ஒழுக்கம். ஒழுக்கம். நான் ட்ராமாவில் ஆக்ட் பண்ணியிருக்கேன், சீரியல்லாம் ஆக்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு ஒரே ஒரு மனைவி தான். என்னுடைய வாழ்க்கை ராமன் மாதிரி தான் இருக்குது, இன்றைக்கி ராமன் மாதிரி தான் இருக்குது. அது பெரிய இது இல்லை, அது கட்டுப்பாடு, சுய கட்டுப்பாடு. அப்படின்னா நீங்கள் விவேகானந்தருடைய புத்தகங்களோ அல்லது சத்திய சோதனை புத்தகங்களோ எனக்கு அந்த இதை நான் டைஜஸ்ட் பண்ணிக்கலன்னு அர்த்தம். when you read the book, நேசிக்க வேண்டும், யோசிக்க வேண்டும், சுவாசிக்க வேண்டும், அதில் இருக்கிற கருத்துக்களை நீங்கள் பங்கு கொள்ள வேண்டும். கற்க கசடர நிற்க அதற்கு தக. வாட் எவர் யூ லேர்ன் இஸ் இம்பார்ட்டன்ட். more important whether you follow it. Where you are is not important, what you are is important. What you are is not important, what you do is important. What you do is not important, how you do is important. How you do is not important, for whom you do is important. For whom you do is not important, what you do must reach those for whom you do is very, very important. நாம் எங்கு இருக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல, யாராக இருக்கிறோம் என்பது முக்கியம். நாம் யாராக இருக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல, நாம் என்ன செய்கிறோம் என்பது முக்கியம். நாம் என்ன செய்கிறோம் என்பது முக்கியம் அல்ல, எப்படி செய்கிறோம் என்பது முக்கியம். நாம் எப்படி செய்கிறோம் என்பது முக்கியம் அல்ல, நாம் எப்படி செய்கிறோம் என்பது முக்கியம் அல்ல, நாம் யாருக்காக செய்கிறோம். நாம் யாருக்காக செய்கிறோம் என்பது கூட முக்கியமல்ல, நாம் செய்கிற சேவை, தொண்டு, உதவி அவர்களுக்கு போய் சேருகிறதா என்பதை கண்காணிக்க வேண்டியது மிக 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 முக்கியம். அந்த முக்கியத்தை உணராவிட்டால் மனித பிறவியினுடைய அர்த்தமே இல்லை. இப்போ எனக்கெல்லாம் இன்ன மதம் இன்ன ஜாதி அப்படிங்கிறதுல பெரிய இது கிடையாது. நான் அனைத்துக்கும் பொதுவானவன். அதுதான் ஞானம். அதை சொல்லுவாங்களே, நாலேஜ் வித்தவுட் விஸ்டம் நோ யூஸ். Scholarship without determination, no use. Learning without humility, no use. Music without melody, no use. Speech without truth, no use. Friendship without gratitude, no use. Society without discipline, no use. These are all, where there is a way, there is a will, there is a way. எல்லாரும் கேள்விப்பட்டது, வேர் there is a will, there is a way. But where there is a way, there is a light. Where there is a light, there is a life. Where there is a life, there is a law. Where there is a law, there is a rule. Where there is a rule, there is a loophole. Where there is a loophole, there is a lawyer. வாழ்க்கையில் சாதிக்கணுங்கிற அந்த பெரிய விஷயம். வாழ்க்கை ஒரு அழகு, ஆராதியுங்கள் பாரு விவேகானந்தர். வாழ்க்கை ஒரு அழகு, ஆராதியுங்கள். வாழ்க்கை ஒரு சவால், சந்தியுங்கள். வாழ்க்கை ஒரு சாகசம், சாதியுங்கள். வாழ்க்கை ஒரு சரித்திரம், உருவாக்குங்கள். வாழ்க்கை ஒரு வாக்குறுதி, நிறைவேற்றுங்கள். வாழ்க்கை ஒரு விளையாட்டு, ஆடிப்பாருங்கள். வாழ்க்கை ஒரு வரலாறு, படைத்து விடுங்கள். வாழ்க்கை ஒரு லட்சியம், அடைந்து விடுங்கள். வாழ்க்கை ஒரு கடமை, முடித்து விடுங்கள். வாழ்க்கை வாழ்வதற்கே, அடுத்தவர்களுக்காக வாழ்வதற்காக. ஒரு மனிதன் வாழ்ந்தான் என்பது இல்லை, அடுத்தவர்களுக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தான் என்பதுதான் பெருமை. லைஃப் என்பது, வாட் இஸ் லைஃப்? லைஃப் இஸ் எ சேலஞ்ச், ஃபேஸ் இட். லைஃப் இஸ் எ கிரைசிஸ், மேனேஜ் இட். லைஃப் இஸ் எ கேம், பிளே இட். லைஃப் இஸ் எ சாங், சிங் இட். லைஃப் இஸ் எ லெசன், லேர்ன் இட். Life is a something great thing. Life is not merely living, but loving. Not merely loving, but learning. Not only learning, listening. Not only lifting and leaving the mark in the world, and then leave the world. That's a life. இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும். That is called a life. எத்தனை ஆண்டுகள் நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்று வைக்குமல்ல, அந்த வாழ்நாளில் எவ்வளவு பேருக்கு உதவி செய்திருக்கிறீர்கள், எத்தனை பேரை புண்படுத்தாமல் இருந்திருக்கிறீர்கள், எவ்வளவு பண்பாடுகளோடு வாழ்ந்திருக்கிறீர்கள். இந்த ஒருத்தனுக்கு ஒரு மனைவி, ஒருத்தனுக்கு உண்மையை பேச வேண்டும், அந்த மனதில் தூய்மை. இந்த சொல்லுவாங்க, அச்சா சோச்சேங், அச்சா போலே, அச்சா கரே, அச்சா ஹி ஹோகே. அது ஹிந்தி. நான் டெல்லியிலேருந்து வந்தங்கிறதுக்காக சொல்கிறேன். நான் நல்லதை எண்ணுவோம், நல்லதை சொல்லுவோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். திஸ் கால்டு அந்த இது.
வாழ்க்கையில் உண்மையாக இருக்கணும். सच्चाई से रहना चाहिए, सत्यवादी से रहना चाहिए, सावधानी से रहना चाहिए, साधारण से रहना चाहिए, संतोष से रहना चाहिए, हंसमुख से रहना चाहिए, प्रेम से रहना चाहिए, अच्छा मनुष्य रहना चाहिए. உண்மையாக இருக்கணும். You must be true to your family, you must true to your community, you must true to the country, but above that you must be true to yourself. அதான் வாழ்க்கையில். What is the best dress? Smile. What is the best hobby? Service. What is the best medicine? Laughter. What is the best woman? Mother. What is the best country? India. We are proud that we are India. ஒரு மாணவன் ஒரு கவிதை எழுதுகிறான். பிரசவத்தில் படிக்கிற 8ஆம் வகுப்பு மாணவன் ஆங்கிலத்தில். ஓ, what a beautiful India. Punjab for fighting, Bengal for writing. Oh, what a beautiful India. Punjab for fighting, Bengal for writing. Kashmir for beauty, Andhra for duty. Oh, what a beautiful India. Rajasthan for history, Maharashtra for victory. Oh, what a beautiful India. Mysore for silk, Haryana for milk. Oh, what a beautiful India. Assam for agitation, Madhya Pradesh for vegetation. Oh, what a beautiful India. Jharkhand for minerals. The Jharkhand for minerals. Kerala for brains. Tamil Nadu for grains. Oh, what a beautiful India. This poem has been coined by a student 8th standard in Prasavakam school. பார்த்து இந்தியான்னு நம்ம பாருங்க, இந்த இந்தியாங்கிற பெருமைப்படுறமே இஸ் ஆல் கிரேட்டஸ்ட் கண்ட்ரி வென் கம்பேர்ட் டு அதர் கண்ட்ரீஸ். ஏன் தெரியுமா பெருமை? எத்தனை மதங்கள், எத்தனை மொழிகள், எத்தனை மனித வேறுபாடுகள், எல்லாரும் ஒன்றா இருக்கிறோமே. சார் வி ஆர் ஒன், ஆல் சத்சங்கம். எவ்வளோ பெரிய விஷயம். இந்த பாடியில் எத்தனை ஆர்கன்ஸ் இருக்குது, ஒவ்வொன்று ஆர்கன்ஸுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. ஒவ்வொரு ஆர்கன்ஸுக்கும் எதுவுமே வேஸ்ட்னு சொல்ல முடியாது. பிரெயின் இஸ் அ பிரைம் மினிஸ்டர், ஐஸ் லா மினிஸ்டர், நோஸ் ஹெல்த் மினிஸ்டர், டூத் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் மினிஸ்டர், கிரைண்டிங் மினிஸ்டர், இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர், இயர்ஸ் போஸ்ட் அண்ட் டெலிகிராஃபிக் மினிஸ்டர், லங்ஸ் ஹோம் மினிஸ்டர், blood power minister, stomach food and agriculture minister, hands labor minister, stomach and food agriculture fertilizer minister, legs are transport minister. Every organ is a part of India. Like that we have to serve, we have to live for India, we have to live for others, we have to. That's the reason as a judge and all this ஞானம் சொன்னார் ஜஸ்டிஸ் ஆனந்த் கணேஷ். இன்றைக்கி அவர் குரலும் சொன்னார், குரலும் நல்லா இருந்தது, நல்லா அவருடைய பிரைட் ஃபியூச்சருக்கு ஒரு அடம் தெரியுது. அதை விட அவருக்கு அடக்கம் இருக்குது. அந்த எண் இருக்குது பார்த்தா, அவருடைய இனிஷியல் எண்ங்கிறது நொபிலிட்டி. அதான் சொல்லுவாங்க, யூ மஸ்ட் பி ஏபிள். தட்ஸ் நாட் எனஃப், யூ மஸ்ட் பி நோபிள். You must be able, noble, that's not enough. You must be affable. You must be able, noble, affable. Not only that, you must be able, noble, affable, you must be admirable. If you become able, noble, affable, admirable, you will become adorable. எல்லோரும் மதிக்கப்படுகிற வகையில் மத்திய பதவி போனாலும் நீங்கள் மதிக்கப்பட வேண்டும். அதுதான் ஜட்மெண்ட். We gave lot of judgments, but after retirement, you are being. Retirement is not a retirement, it's retirement. We take a different role. அதான் சொல்லுவாங்க, எப்போவுமே நம்ம கொடுக்குற போது அவங்கள விட சாட்டிஸ்ஃபை பண்ணுறோம். ஒரே ஒரு வழக்கு, நான் அட்வொகேட்டாக இருந்தபோது என்கிட்ட ஒரு வழக்கு, ஒய்ஃப் மேலே மண்ணெண்ணெய் ஊற்றின வழக்கு, 307 ப்ராஜெக்டா. On wife's complaint, case 307 registered, 10 years punishment by lower court, it comes to the high court. I was the defense lawyer. என்ன ஒன்றுமே இல்லையே, டைன் ரெகுலேஷன் இருக்குது, மேஜிஸ்ட்ரேட் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, ஒன்றுமே இல்லையே. அப்போ நான் சொன்னேன் அந்த அக்யூஸ்டை,
ஏப்பா நான் உனக்கு தண்டனையே குறைச்சி வாங்கி கொடுக்குறேன் 10 years, ஆனால் ஒன்று செய்யணும். எவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் உனக்கு? எனக்கு வந்து 30 ஏக்கர் இருக்குங்க. 15 ஏக்கரை உன்னுடைய ஒய்ஃபுக்கு எழுதி வைக்க முடியுமா அப்படின்னாரு. அவங்க தமிழ் பண்டிட்டினுடைய சன்னம் கொஞ்சம் அதிக பிரசங்கி. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நானும் நன்னையும் செய்து விடலினார். நான் சொன்னேன், தமிழ் ஆட்களே சார் இப்படி தான் சார், நீங்கள் ஏதாவது சம்மந்தம் இல்லாமல் சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு ஐ வில் see to it that some sentence reduced, but you have to settle the property of our property in favor of wife. Did you? Yes sir, நான் பண்ணேன். Matter comes before the High Court. Justice K. Nadarajan இருந்தார். நான் சொன்னேன், my lord, I am not going to argue for the matter for acquittal. It's not a case for acquittal. When I read through and all, there is evidence of magistrate, the intercalation, doctor's statement, and our PW1 is a victim. எல்லாம் இருக்குது. I cannot. I have suggested to my client to settle some properties and all in favor of wife. After settlement, I will argue the matter only for question of sentence. அவருக்கு ஜட்ஜுக்கு ரொம்ப சந்தோஷம். ரைட் அப்படின்னு அட்ஜன் கொடுத்தாரு. கொடுத்த பிறகு வர்றாங்க. 15 ஏக்கர்ஸ் எழுதி வச்சாச்சு. இப்போ என்கிட்ட வர்றாங்க, நாளைக்கு கோர்ட்டில் இருக்குது. ஒய்ஃபும் கூட வர்றாங்க. ஐயா எப்படியாவது அக்விட்டல் விடுதலை வாங்கி கொடுங்க. யார்? ஒய்ஃப் கேட்குறாப்புல. எப்படியாவது விடுதலை வாங்கி கொடுங்க அப்படின்றாப்புல. ஏம்மா எப்படிம்மா, நான் வந்து ப்ராப்பர்ட்டி எழுதி வச்சா போதும், பார்த்துங்க 10 வருஷம்னா எப்படியாவது 5 வருஷம் 3 வருஷத்துக்கு பரவாயில்லைம்மா, இது வரைக்கும் நீ வெயிட் பண்ணணும். சரின்ட்டு போயிட்டாங்க. மறுநாள் நான் ஆர்கியூ பண்ணுறேன். இந்த மாதிரி என்னோட ஆஸ் ஐ ப்ராமிஸ் தட் ஐ வில் நாட் ஆர்கியூ ஃபார் அக்விட்டல், பட் தி ப்ராப்பர்ட்டி ஹேஸ் பின் செட்டில்டு இன் ஃபேவர் ஆஃப் ஒய்ஃப், திஸ் அ டாக்குமெண்ட் அப்படின்னாரு. சரி மிஸ்டர் கற்பகம் விநாயகம், நீங்கள் ஆர்கியூ பண்ணுங்கள், எல்லாத்தையும் மேட்டர் படிங்கன்னாரு. எல்லாத்தையும் படித்தேன். படிச்சுட்டு அதுக்கு பிறகு முடிஞ்சு போச்சு. ப்ராசிக்யூட்டரும் ஆர்கியூ பண்ணார். தென் வீட்டுக்கு போனோம். நாங்கள் வீட்டுக்கு போனோன்னே அவங்க வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து சார் எப்படியாவது விடுதலை வாங்கி கொடுக்குறதுனா நல்லது சார். ஏதோ அந்த அம்மா, நான் நினைக்கிறேன் டியூட்டர் பண்ணியே கொண்டு வர்றான் அவன், ஹஸ்பண்டு டியூட்டர் பண்ணியே கொண்டு வர்றான் அப்படின்ட்டு. சரி பாப்பா. மறுநாள் வந்து திங்கக்கிழமை ஜட்ஜ்மெண்ட்டு, முதல் ஜட்ஜ்மெண்ட்டு. அது 5 வருஷம் போடுறாரா 3 வருஷம் போடுறாருன்னு தெரியல. நான் ஒய்ஃபை நிற்க சொன்னேன், ஹஸ்பண்ட் அக்யூஸை நிற்க சொன்னேன். கேம் நடந்து இருந்தார். இந்தப்பா இனிமேல் உன்னுடைய ஒய்ஃபை இந்த மாதிரி பண்ணதை வச்சுக்காதே. உன்னுடைய அட்வொகேட்டு நல்லா சிறந்த முறையில் தயார் பண்ணி ஆர்கியூ பண்ணார். ஆகையினால உனக்கு சென்டென்ஸை நான் குறைக்கிற மாதிரி இல்லை, உன்னுடைய சென்டென்ஸை குறைக்கிறதுக்கு மனசு வரல. ஆகையினால உன்னை நான் விடுதலை பண்ணுறேன், ஐ அக்யூட் யூ அப்படின்னாரு. அவன் சந்தோஷப்பட்டானோ இல்லையோ, ஐ வாஸ் ஃபீலிங் வெரி ஹாப்பி. பார்த்த உடனே அவன் காலில் விழுந்தான், ஒய்ஃபும் காலில் விழுந்தா. தென் மத்தியானம் சாயந்தரம் வந்து நைட்டு வந்து ஆஃபீஸ்க்கு வந்து மாலை, மரியாதை, பிஸ்கட்டு, ஸ்வீட்டு, நான் எதை சாப்பிட மாட்டேனோ அதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்து ஒரு கவர் கொடுத்தாங்க. பணம் எதுக்கு? பணம் உங்களுக்கா? ஏற்கனவே ஃபீஸ் வாங்கிட்டேன், நான் வாங்க மாட்டேன். எனக்கு சந்தோஷம் எப்படின்னா, ஃபீஸை விட அக்விட்டல் ஆகிடுச்சு இல்லை, அது எனக்கு ஐ வாஸ் வெரி ஹாப்பி. தோல்வி அடைஞ்சிருந்தா கூட வாங்கியிருப்பேன், எனக்கு ஹாப்பி. ஏன்னா பாருங்கள், அந்த தன்னுடைய குழந்தைய வந்து ஒருத்தன் பாராட்டினா அப்பா எவ்வளோ பெருமை விடுவானோ, அதே மாதிரி என்னுடைய கேஸில் அக்யூட் ஆச்சுன்னா அவனை விட நான் பெருமைப்பட்டேன். ஐ வாஸ் ஃபெல்ட் வெரி ஹாப்பி. அப்புறம் சரின்னு போச்சோன்னா போங்கம்மா. ஒரு வெளியே போயிட்டாங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அவள் மட்டும் வந்தா. என்னம்மா வர்ற, ஜுடிஷியல் செப்பரேஷன் மாதிரி இருக்க, மறுபடியும் திரும்பி வந்துட்டியே அப்படின்னு. இல்லைங்க, நான் ஒரு உண்மை சொல்லணும்னு வந்தேன். என்ன? தீபாவளி சீருக்காக எங்கள் அப்பா வந்து கொண்டாந்து கொடுத்தாரு. தீபாவளி சீருக்காக தலித் மூலமாக கொடுத்தாரு. நாங்கள் பெரிய ஜாதி, தலித் மூலமாக அரிசி மற்றதெல்லாம் கொண்டாந்து கொடுத்தாங்க. அது ஹஸ்பண்டு கோவம் வந்துருச்சு. உடனே எங்கள் அப்பாவை பற்றி ரொம்ப கேவலமாக பேச ஆரம்பிச்சார். தலித் ப்ராப்பர்ட்டிஸும் வாங்கலை, திருப்பி அனுப்பிச்சார். எனக்கு கோவம். பாத்ரூம் போனேன், மண்ணெண்ணெய் எடுத்தேன், ஊற்றிக்கிட்டேன், கொளுத்திக்கிட்டேன். ஆனால் என்னுடைய மாமனாரும் என்னுடைய மாமியாரும் வந்து என்னை காப்பாற்றினாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். ஹாஸ்பிட்டலுக்கு போனோடனே என்னுடைய ஹஸ்பண்டு பண்ணேன்னு சொல்லாத, நானாவே இது பஸ் அவுட் ஆகிடுச்சு, அடுப்பு பஸ் அவுட் ஆகிடுச்சு சொல்லுறது. அதே மாதிரி சொல்லிட்டா முதல்ல. அப்புறம் அவங்க அப்பா அம்மா வர்றாரு. எவரை மூஞ்சியில் உனக்கு 70% பர்ன் ஆகிடுச்சு, மூஞ்சி மோசம், உன்னை வச்சு காப்பாற்ற மாட்டான், உன்னுடைய ஹஸ்பண்ட் மேலே குறை சொல்லு, அப்போ தான் உன்னை நான் ஏற்றுக்குவேன். ஹஸ்பண்ட் மேலே குறை சொல்கிறா, அது கேஸ் ஆச்சு. ஆக முதல் ஸ்டேட்மெண்ட்டு வேறு சவுபஸ்ட்டு, 2வது ஸ்டேட்மெண்ட்டு இது. அதுக்கு பிறகு அவனை கன்விக்ட் பண்ணுறாங்க. அப்புறம் அப்பா அம்மாட்டில் இருக்கா.
அந்த 15 ஏக்கரை வந்து எழுதி வச்சால, அந்த இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னான அன்னை சொல்றதோட அர்த்தம் அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது. தமிழ் எவ்வளோ உதவி பண்ணியிருக்கு பாருங்க. அது மாதிரி அது பெரிய எனக்கு அவர் ஜட்ஜஸ் எனக்கு அப்ரிஷியேட் பண்ணார். திஸ் இஸ் அ மேட்டர் தட் யூ ஹவ் ஆர்கியூட் வெரி வெல். ஐ ஹவ் ஆர்கியூட் வெரி வெல் இல்லை, அந்த மனசாட்சிப்படி. அந்த பொண்ணினுடைய ஸ்டேட்மெண்ட்டை முதல்ல கேட்டிருந்தா அப்படி சொல்லியிருக்க மாட்டேன். ஐ வில் ட்ரை ஃபார் அக்யூட்டல், ஐ வுட் ஹவ் பின் டிஸ்மிஸ். தட் அப்பீல் வுட் ஹவ் பின் டிஸ்மிஸ். பட் உண்மையாக இருந்தேன், நான் உண்மையாக இருந்தேன். அதை விட என்னை விட அந்த பொண்ணு உண்மையாக இருந்தா என்கிட்ட வந்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே. இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் பல கேஸுகள் இருக்குது. அதெல்லாம் சொன்னோம்னா லேட் ஆகிடும். நீங்கள் உங்களுடைய வயிற்றுக்கு சொல்லக்கூடிய சாப்பாடு பிரச்சனைகள்லாம் இருக்கும். அதனால் பெரிய விஷயம் அழகுங்கிறது. சொல்லுவாங்க, ஆடும்போது மயில் அழகு, பாடும்போது ஓடும்போது மான் அழகு, தாவும்போது முயல் அழகு, கூவும்போது குயில் அழகு, கூவும்போது குயில் அழகு, பாயும்போது புலி அழகு, மேயும்போது பசு அழகு, விடியும்போது விண்ணழகு, மடியும்போது அலை அழகு, எழும்போது கதிர் அழகு, விழும்போது அருவி அழகு, நடக்கும்போது கால்கள் அழகு, கடக்கும்போது நதி அழகு, கொதிக்கும்போது பால் அழகு, கொதிக்கும்போது பால் அழகு, துதிக்கும்போது பாடல் அழகு, வடிக்கும்போது சோறு அழகு, குடிக்கும்போது கூழ் அழகு, படிக்கும்போது பாரதி அழகு, படிக்கும்போது பாரதி அழகு, வெடிக்கும்போது பஞ்சு அழகு, சிரிக்கும்போது குழந்தை அழகு, சிரிக்கும்போது குழந்தை அழகு, தரிக்கும்போது கர்ப்பம் அழகு, பூணும்போது தாய்மை அழகு, பூணும்போது தாய்மை அழகு, பேணும்போது ஒழுக்கம் அழகு, மெல்லும்போது தாம்பூலம் அழகு, மெல்லும்போது தாம்பூலம் அழகு, சொல்லும்போது தமிழ் அழகு, தமிழ் அழகு. மேடை உங்களுக்கு அழகு, நீங்கள் எங்களுக்கு அழகு. வாழ்க வாழ்க சாய்ராம்.